Hi guys, இன்னைக்கு நம்ம 1899 அப்படின்ற ஒரு வெப் சீரிஸை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல மொத்தம் 8 எபிசோட் இருக்கு. அந்த 8 எபிசோடையும் நான் இந்த ஒரே வீடியோல உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இதோட ஒன்லைன் என்னன்னா, தான் யாருன்ற விஷயத்த மறந்து போன ஒரு பொண்ணு கப்பல்ல பயணம் செய்றா. அந்த கப்பல்ல ஏகப்பட்ட பேசஞ்சர் இருக்காங்க. அவங்கள சுத்தி நடக்கக்கூடிய மர்மமான அமானுஷமான விஷயங்கள். இதுல எது உண்மை எது பொய்ன்றத ஒருத்தங்களால தான் கண்டுபிடிக்க முடியும். அது இந்த பொண்ணால மட்டும்தான். ஆனா இதெல்லாம் அவ கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முன்னாடி இவ எழுந்துக்கணும். நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷார்ட். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுல மொத்தம் 8 எபிசோட் இருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் காமிக்கும் போது ஒரு மெயினான கதாபாத்திரத்தோட கடந்த காலத்துல நடந்த விஷயத்த காமிப்பாங்க. அதுக்கடுத்துதான் அந்த எபிசோடே ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம பார்க்க போறது முதல் எபிசோட். இந்த எபிசோடு பேரு ஷிப். இப்போ ஒரு பொண்ணோட குரல் கேக்குது. நம்மளோட மூளை வானத்தை போல விரிவடைஞ்சது, கடலை போல ஆழமானது அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய நிறைய இடத்த காமிக்கிறாங்க. அங்க ஒரு பிரமிட்டையும் காமிக்கிறாங்க. இப்போ அந்த கடலை காமிக்கிறாங்க. அந்த கடலை ஒரு சுழற்சி வருது. அதுக்குள்ள ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கா. அவளுக்கு முன்னாடி ஒரு ஆள் இருக்காங்க. அவரை பார்த்து இவ அப்பா நான் அது பார்த்தேன், நான் பைத்தியம் இல்ல, தம்பி எங்க இருக்கான், நீங்க என்ன பண்ணீங்க? இப்ப அவன் அந்த ப்ரொமீடியஸ்ல தான் இருக்கான். அவன் கண்டுபிடிச்சிட்டான் நீங்க அந்த கப்பலை என்ன பண்றீங்க. எனக்கே எதுவுமே ஞாபகம் வரல, என்னோட ஞாபகத்தை நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு அவ கத்துறா. அவளை கூட்டிட்டு போய் ரூம்ல லாக் பண்றாங்க. இப்போ அவங்க அப்பா கிட்ட வந்து அவகிட்ட எழுந்துரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோனி டக்குன்னு கண்ணை திறந்து பாக்குறா. இவங்களோட பேரு மோரா. எழுந்தவங்களும் கையை பாக்குறாங்க. ஒரே காயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு. அந்த நியூஸ் பேப்பர்ல என்ன போட்டிருக்குன்னா, ப்ரொமீடியஸ் அப்படின்ற ஒரு கப்பல் 4 மாதத்துக்கு முன்னாடி காணாம போயிடுச்சு. அதுல இருந்து பேசஞ்சர் யாருமே இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்னு அந்த நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டர்ல ஹென்ரி அப்படின்னு சொல்லி பேர் எழுதிருக்கு. அதுக்குள்ள ஒரு கார்டு இருக்கு. நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்பா என்ன பண்றாருன்னு. நீயாக்கு வா, நான் உன்கிட்ட பேசணும், இப்படிக்கு உன்னோட தம்பி அப்படின்னு அந்த கார்டுல எழுதியிருக்கு. ஹீரோனியும் இப்போ கண்ணாடி முன்னாடி நிக்கிறா. என் பேரு மோரல். இது அக்டோபர் 19, 1899. என்னோட பேரு மோரல் அப்படின்னு அந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கா. இப்ப அந்த ரூமை விட்டு வெளியே வரா. அவளுக்கு ரூம் நம்பர் 1011. இப்ப வெளியே வந்து பார்த்தா அவ இருக்கிற இடம் ஒரு கப்பல். அந்த கப்பல் இப்போ நியூயார்க்குக்கு போயிட்டு இருக்கு. இப்ப அந்த கப்பலோட அடித்தளத்தை காமிக்கிறாங்க. அங்க நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க மக்கள் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, ப்ரொமீடியஸ் ஒரு மிகப்பெரிய கப்பல், அவ்வளவு பெரிய கப்பல் எப்படி மூழ்கி இருக்கும், அது மட்டும் இல்ல இன்னுமே யாராலையும் அதை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் அங்க பேசிட்டு இருக்காங்க. அங்க ஓலக் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாரு. அவரும் அங்கதான் வேலை பார்ப்பாரு. கறி துண்டுங்கள்லாம் இப்போ கம்மியாயிடுச்சு போல, நீ மேல போய் செக் பண்ணி அதை ஓபன் பண்ணி விடு அப்படின்னு சொல்லும் போது அவரும் மேல போவான். அவன் கிட்ட ஒரு இமேஜ் இருக்கும். அவன் பார்த்துட்டே இருக்கும் போது டக்குன்னு அங்க ஏதோ ஒரு சவுண்டு கேட்கும். இப்ப கட் பண்ண அடுத்த சீன்ல பேசஞ்சர் எல்லாம் காமிக்கிறாங்க. அவங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அதுல ஒரு ஜென்டில்மேன் மாதிரி ஒருத்தர் அவன் ஏதோ ஒரு மொழி, அதாவது ஸ்பானிஷ் மொழியில பேசிக்கிட்டு கத்திக்கிட்டு இருப்பான். பக்கத்துல இருந்தவரும் கொஞ்சமாவது அமைதியா இரு அப்படின்னு சொல்லுவாரு. அது அவரு ஒரு பிரீஸ்ட். அவர் கூட இருக்கிறவன் அவனோட தம்பி. அவனோட தம்பியும் நான் பேச எவனுக்கு புரிய போகுது. அதே இடத்துல ஒரு புதுசா மாறிடான கப்பல்ஸ் 2 பேரும் இருப்பாங்க. அவங்களோட மனைவியும் ஆல்ரெடி காணாம போன ஒரு கப்பல், அதாவது ப்ரொமிலியான்ற கப்பலை ஓனர் தான் இந்த கப்பலையும் வச்சிருக்காங்களா. அதுவே காணாம போயிடுச்சு, கப்பல்ல தான் நம்ம இப்ப போறோமே அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்களோட கணவர் அதெல்லாம் கண்டுக்காம வேற ஒருத்தவங்க பாத்துக்கிட்டு இருப்பாங்க. யாருன்னா அங்க ஒரு ஜப்பான் பொண்ணு இருப்பா. அவரைதான் அவரை பாத்துக்கிட்டு இருப்பாரு. அவங்க மனைவியும் அதை திரும்பி பாத்துருவாங்க. அவரும் சைலண்டா இருப்பாரு. அந்த ஜப்பான் பொண்ணும் இங்க இவ்வளவு கத்தி இருக்கு, இதுல நான் எது எடுத்துக்க அப்படின்னும் போது, இங்க பாரு சீக்கிரமா ஏதாவது ஒண்ணு எடுத்து சாப்பிடு, நம்ம இங்க இருந்து போகணும் அப்படின்ற மாதிரி அவங்க கூட இருக்கிறவங்க கொஞ்சம் ஆஷா பேசுவாங்க. ஹீரோயின் வருவாங்க. நான் கேள்விப்பட்டது உண்மையா, நீ டாக்டரா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயினும் நான் மனிதர்களோட மூளையை படிக்கக்கூடிய டாக்டர் தான் அப்படின்வாங்க. ஓ அப்ப நீ மனுஷங்க மூளையெல்லாம் வெட்டி பார்த்திருக்கியான போது, பெண்களுக்கு படிக்க மட்டும்தான் இங்க அனுமதி இருக்கு, பிராக்டிஸ் பண்ண கிடையாது. உனக்கு முன்னாடி அங்க இருக்கானே அவரும் ஒரு டாக்டர் தான். ஈவன் அவங்க அப்பாவும் டாக்டர் தான். சாமியா நிறைய பேர் டாக்டர் தான். ஆனா அவன் டாக்டர்ன்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கானா, வந்ததுல இருந்து சனக் பண்ணிமா தின்னுகிட்டே இருக்கான் அப்படின்ன மாதிரி அந்த லேடி பேசிக்கிட்டே இருப்போம். மனிதர்கள் மூளையில நீ என்ன வித்தியாசமான விஷயத்த பார்த்தனும் போது, மனுஷங்களோட மூளை இந்த பிரபஞ்சத்தை பத்தின ரகசியத்தை அது வச்சுக்கோ அப்படின்வாங்க. ஓ அப்படியா, இங்க இருக்கவங்க எல்லாரையும் பாரு, இவங்க எல்லாம் வித்தியாசமான ஆட்கள், எப்படி ஒரே மாதிரி சிந்திப்பாங்க. ஹீரோயினிய குழப்பறதுக்காக அந்த லேடி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோயினும் ரொம்ப தெளிவா இருப்பாங்க. இப்படி அவங்க பேசிட்டாதான் ஹீரோயின் கேட்டுட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒருத்தன் வருவான். வேகமா ஓடி வந்த அவனும், நான் செகண்ட் கிளாஸ்ல இருக்கேன், என்னோட அக்கா உடம்பு முடியாம இருக்காங்க, இங்க யாராவது டாக்டர் இருந்தா தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்கும் போது அங்க இருக்கவங்க யாருமே வாயை திறக்க மாட்டாங்க. அந்த ஷிப்ல வேலை பாக்குறாங்க. அந்த பையனை கீழே தரத்தானு இழுத்துட்டு போயிருவாங்க. போய் கீழே அவனை ஒரு ரூம்ல போட்டு லாக் பண்ணிருவாங்க. இதெல்லாம் பார்த்து இருந்த ஹீரோயினும் யாருக்கும் தெரியாம கீழே போறாங்க. அங்க
அந்த பையனை பார்த்து யாருக்கு உதவி பண்ணணும் அப்படின்றாங்க. அங்க அவனோட அக்கா ஒருத்தி பிரெக்னெண்டா இருப்பான். அவங்களுக்கு வயிறு வலிக்கும். ஸோ அவங்க வயிற்றெல்லாம் பார்த்து செக் பண்ணுவாங்க. அந்த பிரெக்னென்டான லேடியோட அம்மா ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து நிறைய ரிச்சுவலை நம்பக்கூடிய சாத்தா நீங்க வரப்போகுது அப்படின்ற மாதிரி நெகட்டிவா பேசுவாங்க. ஆனா அங்க இருக்கிற குட்டி பொண்ணு இவங்க டாக்டர் தான், இவங்க பார்த்துப்பாங்க அப்படின்வாங்க. அவங்க பொண்ணோட வயித்தை அவங்க செக் பண்ணுவாங்க. உனக்கு ஒன்றும் இல்லை, நீ ஓகே தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால அந்த பையனும் அந்த லேடி அதாவது ஹீரோயினுக்கு தேங்க்யூ சொல்லுவான். அந்த குட்டி பொண்ணும் எனக்கும் டாக்டர் ஆகணும்னு ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குட்டி பொண்ணு ஹீரோனோட வயித்தை பிடிச்சிட்டு உங்களுக்கு குழந்தை ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோனிக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் ஞாபகம் வருது. அவங்க பயந்து போய் டக்குன்னு அங்க வந்து வேகமா வெளியே வந்துடுறாங்க. இதே தான் இங்க ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. 2 பேரும் கப்பல்ஸ்ன்னு நான் சொன்னல, அவங்க ரூம்ல இருக்கும் போது அவங்க ஹஸ்பண்ட் வந்து இங்கதான் உன்னோட அப்பா அம்மா இல்ல, எதுக்கு நீ நடிக்கணும், எனக்கு காதலிக்கவே இல்லையே, நான் இங்கிருந்து போறேன் அப்படின்னு கோவப்பட்டுட்டு போவாரு. அவர் போனோடனே அவளும் லைட்டா சிரிப்பா. ஹீரோயினும் அந்த கப்பலோட பியர் தளத்துக்கு வந்து காத்து வாங்கிட்டு இருப்பாங்க. அங்க ஒரு ஆள் வருவாரு. நீங்க எப்படி செகண்ட் கிளாஸ் போலாம், அதெல்லாம் நீங்க போக கூடாது. இந்த ஷிப்போட கேப்டன் ஹீரோயின் கிட்ட பேசிட்டே இருக்கும்போது அவரோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் வருவாரு. சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த காமிக்கிறோம் வாங்க அப்படின்னு சொல்லி கீழே கூட்டிட்டு போவாங்க. கீழே போய் பார்த்தா 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இங்க ஏதோ ஒரு கிட்டத்துல கப்பலோட சிக்னல் ஏதோ இவங்களுக்கு வந்திருக்கும். அதை அவங்க செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் முன்னாடி ஏதோ ஒரு கப்பல் இருக்கிற விஷயம் எங்களுக்கு தெரிய வரும். அது ஒருவேளை அந்த காணாம போன கப்பலா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கேப்டனை இவனோட கப்பலை அந்த கப்பல் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி போக சொல்றாங்க. மக்களும் கப்பல் திரும்புற விஷயத்த நோட் பண்றாங்க. கப்பலோட அடித்தளத்துல இருக்கக்கூடிய ஓலிவும் கப்பல் திரும்புற விஷயத்த நோட் பண்றான். அங்க இருக்கிறவர்கிட்ட கப்பல் எதுக்கு திருப்புறாங்க, இது நியூயார்க் நோக்கி போலையா அப்படின்னு கேள்வி கேட்கறான். நம்ம இங்க வேலை பார்க்க தான் வந்திருக்கோம், சொன்ன வேலையை பண்ண அப்படின்னு அவங்க பாஸான்னு சொல்றாங்க. ஹீரோயினும் கப்பல் திரும்புறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இப்படி ஒவ்வொரு மக்களும் கப்பல் திரும்பி போறத பார்த்து குழப்பத்திலையும் பயத்திலையும் இருக்காங்க. ஹீரோயின் அவங்க ரூம்ல இருக்கும்போது அவங்களோட லெட்டர் பின்னாடி பார்க்காங்க. அதுல ஒரு வார்த்தை தொலைஞ்சு போன விஷயம் கண்டுபிடிக்கப்படும். இப்ப கேப்டனோட ரூமை காமிக்கிறாங்க. அங்க ஒரு போட்டோ இருக்கும். அவரோட மனைவி அவங்களோட 3 குழந்தைங்க அதுல இருப்பாங்க. அவரும் குடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வருவாங்க. நான் கேள்விப்பட்டது உண்மையா, நீங்க கப்பலை திருப்புறீங்க, எதனால இப்படி பண்றீங்க அப்படின்னும் போது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இங்க ஒரு கப்பல் காணாம போயிடுச்சுன்னு. அதுல இருக்கிற மக்கள் யாராவது உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு, அவங்களை போய் நம்ம காப்பாத்தலாம்ல, ஒருவேளை நீங்க தேடி வந்தவங்க கூட அதுல இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது ஹீரோயினும் அப்படியெல்லாம் இல்ல அப்படின்வாங்க. நியூயார்க்கு எப்போ கப்பல் போகும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. பேசஞ்சர் எல்லார்கிட்டையும் நான் இப்போ அந்த இன்ஃபர்மேஷனை சொல்லுவேன், அப்போ நீங்களும் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவரு கதவை சொல்லிடுவாரு. கேப்டனும் அங்க இருக்கிற எல்லா பேசஞ்சரையும் கூப்பிட்டு அவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவாரு. நாங்க எதுக்கு கப்பலை திருப்பணும்னா, நம்ம இருக்கிற இந்த கப்பலுக்கு கொஞ்சம் தொலைவுல வேற ஒரு கப்பல் இருக்கிற கூடிய டீட்டெயில் எங்களுக்கு கிடைச்சது. அதனால அந்த கப்பலை தேடி நம்ம போறோம். ப்ரொமீடியஸா தான் இருக்கும், அதுக்குள்ள இன்னும் மக்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு, அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்வாங்க. பட் அங்க இருக்கிற பேசஞ்சர் எல்லாமே இருங்க, நீங்க எப்படி உங்க இஷ்டத்துக்கு டெசிஷன் எடுப்பீங்க, நாங்க காசு கொடுத்து இங்க வந்திருக்கோம், நாங்க நியூயார்க் தான் போக வந்திருக்கோம், நீங்க இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பேசஞ்சர் எல்லாம் கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா கேப்டனு ஒண்ணுமே சொல்லாம அந்த இடத்த விட்டு போயிருவாங்க. அதே இடத்துல ஒரு நியூ மேரிட் கப்பல் ஒருத்தவங்க இருப்பாங்க. அதுல ஒருத்தர் சோகமா இருவாரு. அங்கிருந்து வெளியே நின்று இருக்கும்போது அவரோட கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும். அதாவது அவருக்கு ஒரு வியாதி இருக்கும், அதை குணப்படுத்துறதுக்காக தான் இப்போ நியூயார்க்கே அவர் போயிட்டு இருக்காரு. இவங்க பண்ண இந்த விஷயத்தினால அவரோட ட்ரீட்மெண்ட் டிலே ஆகும்னு அவர் ஃபீல் பண்ணுவாரு. அவங்க மனைவியும் வருவாங்க. என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னும் போது அவர் ஒண்ணுமே சொல்லாம அங்கிருந்து போயிருவாரு. அதே மாதிரி அந்த கப்பலுக்குள்ள ஒருத்தர் வருவாரு. அவர் கொஞ்சம் கருப்பா இருப்பாரு. அவரு அங்கிருந்து ஒரு ரூம்குள்ள போய் அங்க இருக்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுப்பாரு. யாருக்கும் தெரியாம ரகசியமா நடந்து இருப்பாரு. இங்க ஓலைக்கும் ஓரமா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு அந்த கருப்பானவர் வருவாரு. ஓலை கையில வந்து ஒரு சாப்பாடு இருக்கும். அதை பார்த்தோன்னே எனக்கும் கொஞ்சம் பிடிக்கும் சொல்லி வாங்கி சாப்பிட்டுட்டு அவரை 10 நிமிஷத்தை அங்க பேசிக்கிட்டு இருப்பாரு. கேப்டனும் ஹீரோயினும் இப்ப பேசிக்கிட்டு இருப்பாங்க. கேப்டன் என்ன சொல்லுவாருன்னா, மனுஷங்க உயரமான மலைக்கும் போயிருக்காங்க, பயங்கரமான காட்டுக்குள்ளேயும் போயிருக்காங்க, ஆனா கடலை பத்தி மட்டும் அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது, அது இன்னுமே ரகசியமா தான் இருக்கு அப்படின்னு அவர் பேசிட்டே இருப்பாரு. இப்போ அந்த காணாம போன கப்பலை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. கேப்டனும் அவங்களோட ஆட்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வராங்க. எமர்ஜென்சி லைட்டை ஆன் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல. கேப்டனும் நம்ம அங்க யாராவது இருக்காங்களா போய் பார்க்கணும்னும் போது அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பயப்பட ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் பார்த்து கேப்டனும் இவங்க நான் வேலைக்காகாது, நானே போய் கப்பலை பாக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க ப்ரீஸ்ட் ஒருத்தர் இருப்பாரு. அங்க இருக்கிற ஒரு ஆபீசரும் இவரை கூட கூட்டிட்டு போலாம், நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னும் போது அவரையும் கூட கூட்டிட்டு போவாங்க. அப்படி இங்க போயிட்டே இருக்கும் போது அந்த கப்பலோட கார்னர்ல தான் ஓலைக்கும் அந்த கருப்பானவரும் இருப்பாரு. அவங்க 2 பேரும் இருக்கிறத பார்த்த ஒரு ஆபீசர் டே திருட்டு பையில இங்க ஏடா இருக்குன்னு சொல்லி அவனை பிடிச்சு அடிக்க பாப்பாரு. அது கூட கேப்டன் வந்துருவாரு. சண்டை போடாதுங்க, நிறுத்துங்க, நீங்க 2 பேரும் இப்ப ஏன் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கப்பலை நோக்கி போறாங்க. அந்த பிரீஸ்டோட தம்பியை காமிக்கிறாங்க. அவரோட பேரு ஏஞ்சல். அவர் கார்னர்ல நின்று சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கும் போது அங்க அந்த முகத்துல தழும்பு இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து நின்று பாப்பான். எனக்கும் சிகரெட் கொடுக்குறீங்களானும் போது அவன் யூஸ் பண்ண சிகரெட் கொடுப்பான். உன் மூச்சு என்ன இருந்து காயம் சொல்லி என்னோட முகத்தை அவன் பார்ப்பான். இங்க அந்த ஜப்பான் கொண்டு காமிப்பாங்க. அவர் ரொம்ப சோகமா அவரோட முகத்தை இருந்தா அந்த மேக்கப் எல்லாம் ரிப் பண்ணிட்டு
எங்க கேப்டனும் அங்க இருக்கிறவங்க அந்த கப்பல் கிட்ட போயிருவாங்க. கேப்டனுக்கு இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட்டும் சார் நான் உங்க கூட வரணும் போது நீ இங்க வர வேண்டாம், நீ கீழே இரு, சப்போஸ் நாங்க வரலன்னா தகவலை அங்க போய் சொல்லு அப்படின்னு சொல்லுவாரு. இதனால அவன் கோவப்படுவான். ஏன்னா கேப்டன் தன்னை விடவும் கூட இருக்கிறவங்க அதிகமா நம்புறாங்கன்னு சொல்லி அவன் கொஞ்சம் ஜெலஸ் ஆவான். கேப்டன், ஹீரோயின், பேலன்ஸ் இருக்கிற அந்த 2 பேரும் அந்த கப்பலுக்குள்ள போவாங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லா பொருளும் சேதமா இருக்கும். அங்க மனுஷன் இருக்கக்கூடிய ஒரு அசைவும் அங்க இருக்காது. இதனால குழம்புன அவங்களும் ஒவ்வொரு இடத்த தேடிட்டே இருக்கும்போது ஹீரோயின் கண்ணுக்கு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு வண்டை பாப்பா. அது போகக்கூடிய இடத்த அவ பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். இதே நேரத்துல கேப்டனுக்கு ஒரு ரிப்பன் கிடைக்கும். அது அவங்க பொண்ணு யூஸ் பண்ண ரிப்பன். அதனால அதை அவர் எடுத்து வச்சுப்பாரு, யாருக்கும் சொல்ல மாட்டாரு. அந்த வண்டு கடைசியில ஒரு ஒரு டேபிள் கீழே போய் ஒளிஞ்சுக்குது. அந்த டேபிள்ல இருந்து சவுண்டு கேட்குது. அதே நேரத்துல அவங்களோட கப்பலுக்கு யாரோ ஒருத்தன் யாருக்கும் தெரியாம உள்ள வரான். அவன் ஹீரோனோட ரூம் கிட்ட போறான். அதுக்கு அடுத்தது அது பக்கத்துல இருக்கக்கூடிய 1013 ரூமுக்குள்ள அதே கலர்ஃபுல்லான வண்டை உள்ள விட்டான். அந்த டோர் ஓப்பன் ஆகுது. இப்ப அவன் அதுக்குள்ள போறான். இங்க ஹீரோயினும் அந்த டோரை ஓப்பன் பண்றாங்க. கேப்டனும் கையில கன் வச்சு ரெடியா வெயிட் பண்றாரு. கதவு திறந்து பார்த்தா உள்ள இருக்குது ஒரு சின்ன பையன். அவன் வெளியே வந்த உடனே ஹீரோனி கிட்ட ஒரு பொருளை கொடுக்குறான். அது ஒரு சின்ன பிரமிடு. இவ்வளவு நேரம் அந்த கப்பல்ல இருந்து வரக்கூடிய சிக்னல் கட் ஆயிடுச்சு. இப்போ எபிசோட் 2. இதோட பேரு தீப் பாய். இப்ப கேப்டன் கண்ணை திறந்து பாக்குறாரு. அவர் காட்டுக்கணும்ல இருக்காரு. ஒருத்தவங்க பாறக்கூடிய குரல் கேக்குது. அதை நோக்கி அவரும் போறாரு. அங்க ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள ஒரு லேடி நிக்கிறாங்க. பக்கத்துல இன்னும் பொண்ணும் நிக்கிறாங்க. அது இவரோட பொண்ணு, அவங்க மனைவி. டக்குன்னு அந்த வீடு எரிய ஆரம்பிக்குது. இவரு பயந்து போய் எழுந்துரு டக்குன்னு கண்ணை திறக்கிறாரு. அவர் ரூமுக்கு போறாரு. அங்க ஏதோ சரக்கு பாட்டில் இருக்கான்னு பாக்குறாரு. ஒண்ணு மட்டும் இருக்கு. அது குடிச்சிட்டு இருக்கும் போது அவரோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் வருவாரு. சார் ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு கொடுப்பாரு. அந்த லெட்டர்ல கப்பல் முழுகு அப்படின்ற வார்த்தை மட்டும்தான் இருக்கும். இவருக்கும் ஒன்றும் புரியாது. சார் இன்னொரு விஷயத்த உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லி கூட்டிட்டு போவாரு. அதாவது அவங்களோட போட்ல எந்த திசை எந்த பக்கம் இருக்குன்றதுன்னு கிளியரா தெரியாம அது குழம்பிட்டு இருக்கும். இவர்கிட்ட இருக்கிற அந்த டைரக்ஷனையும் பாப்பாரு. அதுவும் தப்பா காமிக்கும். அங்க இருந்த ஒருத்தரும் சார் இங்க என்ன நடக்குது, அவ்வளவு பெரிய கப்பலை யாருமே உங்களால கண்டுபிடிக்க முடியல, ஆனா அந்த ஒரு பையன் மட்டும் இருக்கானே, இங்க என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு கேட்பான். கேப்டனும் இப்ப யோசிப்பாரு. இங்க ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்கதான் அந்த குட்டி பையனை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருப்பான். அவன் கொடுத்த அந்த பொருளை பார்ப்பாங்க. அது வித்தியாசமா இருக்கும். இது எதுக்கு இவன் கொடுத்தான் அப்படின்னு யோசிப்பாங்க. அவனோட கோட்டை செக் பண்ணுவாங்க. அதுல ஒரு ரிங் இருக்கும். சரி அவனுக்கு சாப்பிட உணவு எடுத்துட்டு வரலாம்னு சொல்லி அவங்க போயிருவாங்க. கப்பலோட அடித்தளத்துல எல்லாம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அங்க இருக்கவங்க சில பேர்லாம் அந்த பையன் அவன் ஒரு ஓனாயி, அவன் தான் எல்லாரும் சாப்பிட்டுட்டான், நல்லா அங்க யாரும் மனுஷங்க யாருமே தென்படலை, எல்லாமே அவன் போட்டு தள்ளிட்டான் அப்படின்ற மாதிரி ரூமர் நிறைய போயிட்டு இருக்கும். அந்த இடத்துக்கு கேப்டன் வருவாரு. ஓலக் கிட்ட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், இதை பத்தி யார்கிட்டும் சொல்லாது அப்படின்னு கூட்டிட்டு போவாரு. இந்த போட்குள்ள எத்தனை கறி துண்டுகள் இருக்கு, இதை வச்சு நம்ம எவ்வளவு தூரத்துக்கு போலான்றத நீ என்கிட்ட சொல்லணும், இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோயினை பார்க்க போறாரு. அவங்க கிட்ட அந்த சின்ன பையன் ஏதாவது விஷயத்த சொன்னானா, அந்த கப்பல இருந்த மத்த பேசஞ்சருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அவங்களும் அந்த பையனும் வாயை திறக்கல. அது மட்டும் இல்லாம அந்த கப்பலுக்கு வந்ததுன்னு எனக்கு வித்தியாசமான விஷயங்கள் நடக்குது, உனக்கு அப்படி ஏதாவது தெரியுதா அப்படின்னும் போது ஹீரோயினும் வித்தியாசமானதா எதை சொல்றீங்க நீங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்ப கேப்டனுக்கு திரும்ப அந்த பாட்டு குரல் கேட்கும். அவரும் அதை நோக்கி அப்படியே வேகமா போயிட்டு இருப்பாரு. செகண்ட் கிளாஸா இருக்கவங்க எல்லாமே ஒன்னா சேர்ந்து ப்ரே பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ ஹீரோயினும் அந்த பையனுக்கான உணவு எடுத்துட்டு போவாங்க. அப்போ அந்த கப்பலுக்குள்ள ரகசியமா ஒருத்தன் வந்தானே, அவனோட பேரு டேனியல். அவனும் ஹீரோனி டோர் கிட்ட நின்று கேட்பான், என்ன பண்றீங்க அப்படின்னும் போது, இல்ல எனக்கு இங்க ஏதோ யாரோ பேசுற மாதிரி சவுண்டு கேட்டது, அதான் பார்த்தேன், நான் இங்கதான் பக்கத்து ரூம்ல இருக்கேன் அப்படின்னு ஒரு பேச்சு கொடுப்பாரு. ஹீரோனி ஒண்ணு சொல்லாம வந்து போயிருவாங்க. அவங்களும் அந்த பையனுக்கு உணவு கொடுப்பாங்க. அவன் எதுவுமே சாப்பிடாம சைலண்டா இருப்பான். வாய்க்கு வந்து பேசுடா, அங்க என்னடா நடந்துச்சு, நீ சொன்னாதான் எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க பேசுவாங்க. ஆனா அவன் சுத்தமா பேச மாட்டான். அப்பா அவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, சின்ன வயசா ஒரு வாட்டி என் அப்பா போற வழியில என்னை விட்டுட்டு போயிட்டாரு, நான் ரொம்ப பயந்தேன், அவர் வந்துருவாருன்னு நினைச்சேன், ஆனா கடைசி வரைக்கும் அவர் வரல, அவர் என்கிட்ட போய் சொல்லிட்டாரு அப்படின்னு பேசிட்டே இருக்கும் போது அவனோட கழுத்தை பார்ப்பாங்க. அதுல ஒரு சிம்பிள் இருக்கும். அதை தொட பார்ப்பாங்க. ஆனா அதுக்குள்ள அவன் கையை பிடிச்சிருவான். இப்ப கதவு தட்ட சத்தம் கேட்கும். அவனும் கதவு ஓபன் பண்ணுவாங்க. இங்க அந்த முகத்துல காயம்பட்டவனோட தங்கச்சி அவனோட தலை வாஷ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவா. நான் டாக்டரா ஆகணும், ஏன்னா நான் டாக்டர் ஆனா உனக்கு நான் உதவி பண்ணணும், அந்த முகத்துல அந்த காயத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவன் ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுவான். அந்த பொண்ணும் அங்கிருந்து போன பிறகு ஏஞ்சல் அங்க வருவான். எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பான், சிகரெட் பாக்ஸ் கொடுத்துட்டு அவன் அங்கிருந்து போயிடுவான். அங்க அவனோட அக்கா வருவாங்க, இந்த பிரெக்னெண்டா இருக்கிறவங்க. என்னது இது, அவன் எதுக்குடா இங்க வரான், நீ அவங்க கிட்ட எதாவது வாங்கினியா அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. அவனும் நான் ஒண்ணுமே பண்ணல, அவன் இங்க வரானா உன்கிட்ட ஏதோ எதிர்பார்க்கறான், இப்பெல்லாம் அடுத்த வாட்டி நான் பார்த்தேன் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டிட்டு அங்க வந்து போவாங்க. போகும்போதுதான் அவன் கிட்ட அந்த கிஃப்ட் பாக்ஸ் இருக்குதான் அவன் பாத்துருவாங்க. அவன் எதுக்கடா இதை கொடுத்தான் அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிக்கிட்டு அவன் கிட்ட கொடுத்துட்டு, இங்க பாரு என் தம்பி கிட்ட வந்தவன நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி திட்டிட்டு போயிருவாங்க. இந்த விஷயத்த பிரீஸ்டும் பாத்துருவாரு. அவனை கூட்டிட்டு போய் என்ன விஷயத்த நீ பண்ற அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க. அதாவது என்னன்னா, எங்க 2 பேரும் இங்கே ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க,
அந்த முகத்துல காயம் பட்டாருக்கால அவன் மேல எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். சோ இதை பார்த்தோன்னே அவர் கோவப்படுவாரு. இங்க பாரு, எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும், நீ ஒரு பயந்தங்கோலி, அதாவது ஆடு மாதிரி, நான் தான் ரொம்பவும் வலிமையானவன் ஓனாய் மாதிரி அப்படின்னு டைலாக்லாம் பேசிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. இங்க கேப்டனுக்கும் ஒரு விஷுவல் வரும். திரும்ப அவர் அந்த வீட்டுக்குள்ள போவாரு. சுத்தி பார்த்தா அவங்க பசங்க அவங்களோட மனைவி இருப்பாங்க. வந்துட்டீங்களா, ரெடியா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு இதெல்லாம் கனவு மாதிரி இருக்கும். அதனால பார்க்க எல்லாமே ரியலா கூடவே இருக்கிற மாதிரி தெரியும். அவர் எழுதிட்டே இருக்கும்போது அவரோட பொண்ணு வருவாங்க. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்கப்பா, நீங்க இங்க இல்லாதனால அம்மா கொஞ்சம் அப்செட் ஆனாங்க, ஆனா அவங்க சீக்கிரமா சரியாயிடுவாங்க, எனக்கு தெரியும், நீங்க எங்களை விடவும் கடலை அதிகமா நேசிக்கிறவங்க, நீங்க அதை விட்டு தொலைவில் இருக்க மாட்டீங்க அப்படின்னு பேசிட்டே இருப்பாங்க. இப்ப டக்குன்னு பொண்ணு அப்படியே எரிஞ்சு சாம்பலாயிருவாங்க. அவங்க அப்பாவும் கத்திக்கான திறந்து பார்த்தா வேற ஒரு இடத்துல இருப்பாரு. அங்கிருந்து எப்படி தப்பிச்சு வெளியே வந்து பார்த்தா அவரோட ரூமுக்குள்ளேயே ஒரு டோர் மாதிரி ரெடி ஆயிருக்கும். அது வழியாதான் அவர் வெளியே வந்திருப்பாரு. இதனால இங்க ஒரு டோரே இல்லையே, எப்படி இது இங்க வந்துச்சுன்னு சொல்லி அவர் ரொம்ப குழப்பத்துல இருக்கும். உடனே ஹீரோனி ரூமுக்கு வருவாரு, கதவை தட்டுவாரு. ஹீரோனி தொடர்ந்தோடனே இவன் வந்ததுதான் எனக்கு இது மாதிரி கனவு வருது, இவன் சாத்தான் தான் போல அப்படின்னு சொல்லி அவனை போட்டு அடிக்க பாப்பாரு. ஆனா ஹீரோனியும் கத்தி விட்டுட்டு படிச்சவர் தானே, நீங்க எப்படியா நடந்துப்பீங்கன்னு சொல்லி வெளியே தள்ளி விட்டுருவாங்க. அவரும் அங்க வந்து கோச்சிட்டு போயிருவாரு. அங்க டேனியல் இருப்பான். இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவனும் பார்த்துக்கிட்டு இருப்பான். இங்க அந்த கருப்பினத்தை சேர்ந்தவரும் ஒரு ரூமுக்குள்ள போவாரு. அதாவது அந்த கப்பலோட ரூமுக்கு போவாங்க. அங்க ஒரு பேச்சவர் இருப்பாரு. வச்சோடனே அந்த பொண்ணு உள்ள வந்துவா, அதனால மறைஞ்சுப்பாரு. அவங்க போன பிறகு அவர் அங்கிருந்து வெளியே போயிடுவாரு. வெளியே போய் நிக்கும் போதுதான் அங்க அந்த பொண்ணு நின்று சோகமா அந்த இடத்த பார்த்துக்கிட்டு இருப்பா. எனக்கு உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரியே தோணுதே அப்படின்னு கேட்கும்போது, அப்படியா, எனக்கு ஒன்றும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து வேகமா போயிடுவாரு. இங்க அவரோட கணவர் அந்த ஜப்பான் பொண்ணை பார்ப்பாரு. எனக்கு ஜப்பான் போகணும்னு ஆசை, அந்த இடத்தெல்லாம் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது அங்க ஒரு லேடி வந்துருவாங்க. அந்த ஜப்பான் பொண்ணும் அங்க வந்து போயிடுவா. அந்த லேடியும், ஓ கதை இப்படி போதா, ஓகே நீ ஆசைப்பட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க பேசுவாங்க. அவனும் அவங்கள மறைச்சிட்டு அங்கிருந்து அவன் போயிடுவான். இங்க அந்த சின்ன பையனும் ஹீரோனியோட ரூம்ல இருக்கிற பெட்டுக்கு அடியில போய் ஒளிஞ்சுப்பான். கேப்டனும் அங்க இருக்கிற எல்லா பேசஞ்சரும் கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்லுவாரு. நம்ம கிட்ட கறி துண்டுகள் கம்மியா இருக்கு, அதனால நம்மளால இன்னும் கொஞ்சம் தூரம் போக முடியாது, அதனால வந்த வழியே நம்ம போகலாம் அப்படின்னும் போது மக்கள் எல்லாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நாங்க எவ்வளவு காசு கொடுத்தோம், எப்படி நீங்க எங்களை ரிட்டர்ன் கூட்டிட்டு போவீங்க, உங்க இஷ்டத்துக்குலாம் நீங்க முடிவெடுக்க முடியாது, இங்க எத்தனை பேர் இருக்காங்க, இவங்க கிட்ட நீங்க ஒப்பீனியன் கேட்காம உங்க இஷ்டத்துக்கு முடிவு எடுப்பீங்களா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கேப்டன் அவங்க ஒண்ணு சொல்லாம வந்து போயிடுவாரு. ஹீரோயினும் கேப்டன் நோக்கி வருவா. எதுக்கு இப்படி நீங்க பண்றீங்க அப்படின்னும் போது கேப்டன் ஒரு விஷயத்த சொல்லுவாரு. ஒரு லெட்டர் கொடுப்பாரு. அதுல கப்பல் முழுகிடுச்சுன்ற வார்த்தை மட்டும் இருக்கும். இந்த கப்பல் இங்க தானே இருக்கு, இவங்க எப்படி இது முழுகிடுச்சுன்னு சொல்லுவாங்க, இங்க ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, அது மட்டும் இல்ல எனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லி அவர் ஒரு லெட்டர் கொடுப்பாரு. ஹீரோனிக்கு வந்த மாதிரி இவருக்கு ஒரு லெட்டர் வரும். இதுல என்னோட ஃபேமிலி போட்டோவும் இருக்கு, இதை பத்தி எங்களுக்கு எப்படி தெரியும், நான் பேசுறதான் கேட்டா பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கும், ஆனா இதெல்லாம் தான் இங்க நடக்குது, கண்டிப்பா நம்ம ரிட்டர்ன் போக தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போவாரு. இவனு கையை பிடிச்சிட்டு நான் ரிட்டர்ன் போக விரும்பல, கப்பலை திருப்பாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவரும் அங்கிருந்து போயிடுவாரு. ஹீரோயின் அவங்க ரூமுக்கு வருவாங்க. வெளியே டேனியல் நிற்பான். கேப்டன் செய்து சரியில்லை, இப்படி அவர் ரிட்டர்ன் போக சொல்லுவாரு. ஹீரோயின் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. நீங்க ரிட்டர்ன் போகணும்னு தானே ஆசைப்படுவீங்க, உங்க ஃபேமிலி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னும் போது இல்ல அப்படின்ட்டு அவங்க ரூமுக்குள்ள போயிடுவாங்க. இப்போ கேப்டன் என்ன பண்ணுவாருன்னா அங்க இருக்கிற அந்த கப்பலையும் கூடவே இழுத்துட்டு தான் இவர் ரிட்டர்ன் போறாரு. சோ இதெல்லாம் பார்த்த அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாமே கேப்டன் செய்து சரியே இல்லை, இதை கண்டிப்பா நம்ம நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் அந்த கப்பலை முழுக வச்சிடலான்னு சொல்லி ஆப்ரேட் பண்ணதுக்காக போவான். ஆனா அங்க ஒரு விஷயத்த பார்த்தா அவன் மிரண்டு போயிடுவான். அதே மாதிரி இங்க இவ்வளவு நேரம் அந்த கப்பல்ல இருந்து வரக்கூடிய சிக்னல் நின்னு போச்சு. ஆனா திரும்ப அந்த சிக்னல் வர ஆரம்பிக்குது. ஆனா இப்போ வர சிம்பிள் எல்லாமே வித்தியாசமா இருக்கு. இதை அங்க இருக்கிற தாடி வச்சுட்டு நோட் பண்றாரு. டேனியலும் கையில வச்சிருந்து அந்த பூச்சை கீழே விடுறாரு. இங்க அந்த செகண்ட் கிளாஸா இருக்கிற ஒரு பொண்ணு ஏவான்றவன் அந்த பூச்சை நோக்கி பின்னாடியே போயிட்டு இருக்கா. அவரும் கிட்ட போய் சாரி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்போ அந்த கேப்டன் ரூம்ல இருக்கும் போது அவரோட அசிஸ்டன்டும் சார் உங்களுக்கு ஒரு விஷயத்த காமட்டும் வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயினும் ரூம்ல இருக்கா. அவ கழுத்துல ஒரு செயின் இருக்கும், அதுல ட்ரையாங்கிள் சிம்பிள் போட்ட மாதிரி இருக்கும். அந்த சின்ன பையன் தூங்கிட்டு இருப்பான். இப்போ டேனியல் கிட்ட ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோல இருக்கிறது ஹீரோயின் தான். கேப்டனும் வெளியே வந்து பார்த்தா அங்க என்ன விஷயம் நடந்திருக்கும்னா ஏவா இறந்து போயிருப்பா. இதெல்லாம் பார்த்த கேப்டன் குழப்பத்துல இருப்பாரு. ஆனா இதை விட ஒரு ட்விஸ்ட், இந்த விஷயத்த எல்லாத்தையும் டிவில ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இப்போ எபிசோட் நம்பர் 3 தி ஃபாக். கூண்டுல அடிச்ச ஒரு பொண்ணை தண்ணிக்குள்ள போடுறாங்க. அவளும் மூச்சு விட முடியாம தன்னாரா இப்போ எழுந்து அப்படின்னாங்க. கண்ணை திறந்து பார்த்தா அந்த ஜப்பான் பொண்ணுதான். தூங்கி எழுந்து பாக்குறா. ரூம்ல யாரும் இல்ல. அவளுக்கு முன்னாடி அவளோட ட்ரெஸ் இருக்கு. அதுலயும் அந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் போட்டு இருக்கு. அவளும் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கீழே போய் பாக்குறா. அங்க அந்த லேடி இருக்காங்க. பக்கத்துல அவங்க வளர்ப்பாமாவும் இருக்காங்க. அந்த லேடியும் ஈவினிங் என் ரூமுக்கு வா, உங்ககிட்ட ஒரு விஷயத்த பேசணும், தப்பிக்க நினைக்காத அப்படின்ட்டு போறாங்க. பக்கத்துல இருக்கிறவங்க நம்ம தப்பான டிசிஷன் எடுத்துட்டோம், நம்ம இந்த கப்பலுக்கு வந்திருக்கவே கூடாது அப்படின்னு புலம்புறாங்க. இங்க அந்த செகண்ட் கிளாஸா இருந்த ஒருத்தனும் கதவு திறக்க முயற்சிக்கிறான்.
ஆனா அவனால திறக்க முடியல. அவனோட தங்கச்சியும் எல்லாத்தையும் தேடி பாக்குறாங்க, அவளை கண்டுபிடிக்க முடியல. இதனால அவங்க அம்மா பயப்படுறாங்க. எல்லாம் வாங்க ப்ரே பண்ண ஆரம்பிக்கலான்னு இங்க ஹீரோயினும் கேப்டன் அங்க இருக்கிற டாக்டரும் அந்த இறந்து போன பொண்ணோட உடலை செக் பண்றாங்க. இவளோட எலும்பு உடையல, ரத்தமும் எதுவுமே வரல. இவளுக்கு ஏதாவது வியாதியா இருந்திருக்கும், அதனால இறந்திருப்பா அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா ஹீரோயினும் நான் அந்த பொண்ணை முன்னாடியே பார்த்தேன், அவ ஆரோக்கியமா தான் இருந்தா, இது வேற ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னும் போது, ஓ நீ டாக்டர்னா மோஸ்ட் எனக்கு பேசுவியா, அப்ப நீ இதை பாத்துக்கோ அப்படின்ட்டு எனக்கு பசிக்குது நான் சாப்பிட போறேன்னு அவர் அங்க வந்து போயிடுவாரு. கேப்டனும் இந்த பொண்ணு நீ ஆல்ரெடி பாத்திருக்கியான போது, ஆமா இவங்க அக்கா வயிறு வலினால துடிச்சா நான் போய் பார்த்தேன், அப்ப இந்த பொண்ணு ஆரோக்கியமா தான் இருந்தா, இங்க வேற ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வேற ஒருத்தர் வந்து கேப்டன் இங்க வாங்கன்னு வெளியே கூட்டிட்டு போவாங்க. அந்த கப்பலை சுத்தி ஒரே புகைமூட்டமா இருக்கும். இவங்க எந்த டைரக்ஷன்ல போறாங்கன்ற விஷயம் இவங்களுக்கே தெரியாது. இதை என்ன பண்றது கேப்டன் கேட்கும்போது, போற மாதிரியே போகட்டும் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. கேப்டன் கூட வேலை பாக்குறவங்களும் கேப்டன் முன்ன மாதிரி இல்ல அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கேப்டன் ஹீரோனியா ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த ரிப்பனை கொடுக்குறாரு. என் பொண்ணு இறந்து 2 வருஷத்துக்கு மேல ஆகுது, ஆனா என் பொண்ணோட ரிப்பன் எப்படி அங்க வந்தது, அங்க நடக்கிற எல்லா விஷயமும் கனவுதான், ஆனா அது பார்க்க ரியல் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினும் சயின்டிஃபிக்கா சில விஷயத்த சொல்லுவாங்க. இதனாலதான் இப்படி இருக்கும், அதுபடி உண்மை கிடையாதுன்னும் போது, அப்படியா அப்ப இங்க வந்து பாருங்கன்னு சொல்லி அவர் பெட்டுக்கு அடியில இருக்கிற அந்த ரூமை காமிப்பாரு. இது வழியாதான் நான் வந்தேன், இதுக்கு முன்னாடி இந்த கதவு இங்க இல்ல, ஆனா இப்ப எப்படி அது வந்தது, இதுல வேற ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, பேசாம நம்ம அந்த கப்பலுக்கு திரும்ப போலாம், கண்டிப்பா அந்த விஷயத்த பத்தி கேப்டனுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் எதாவது எழுதி வச்சிருப்பாரு அப்படின்னு கேப்டன் இங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த ஜப்பான் பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த லேடி ரூமுக்கு போறான். அந்த உன் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண நான் பாக்கணும் அப்படின்றாங்க. செக் பண்ணிட்டு நீ வெர்ஜன் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த லேடி ப்ராஸ்டியூட் மாதிரி இருக்காங்க. சோ இவங்களை கூட்டிட்டு வந்து இவங்களை ஆட வச்சு அது மூலியமா அவங்க சம்பாதிக்கிறாங்க. நான் சொன்ன டைமுக்கு அந்த ரூமுக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவளும் அங்க வந்து போயிடுறா. இப்ப கேப்டனும் ஹீரோயினும் அந்த கப்பலை நோக்கி போறாங்க. கூடவே அந்த முட்டையும் வராங்க. ஆனா கேப்டனும் நீங்க வர வேணா, நாங்க 2 பேரும் மட்டும் போறோம்னு சொல்லி போறாங்க. அவங்க போன பிறகு இப்போ அந்த முட்டை அங்க இருக்கிற தாடி வச்சவங்க கிட்ட இப்ப நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி அவன் போன பிறகு அந்த தாடி வச்சவரும் அவருக்கு வந்த அந்த சில கோடெல்லாம் அங்க இருக்கிற ஒரு சிஸ்டம்ல டைப் பண்ணிட்டு இருப்பாரு. எங்க கேப்டனும் கப்பல் ஓட்டிட்டு போகும்போது, கேப்டன் உங்களுக்கு குழந்தை இருக்கா அப்படின்னு கேட்கும் போது, எனக்கு ஒரு விபத்தாச்சு, அதனால என்னால குழந்தைய பெத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர், அது மட்டும் இப்ப நான் அடுத்த வாழ்க்கையை நோக்கி தான் நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்ன மாதிரி இரண்டு சொல்லிப்பாங்க. இதை கேப்டன் கேட்டுட்டு இருப்பாங்க. இங்க அந்த ஜப்பான் பொண்ணும் அவளோட ரூமுக்கு போவா. அங்க இருக்கிறவங்களும் இல்ல நீ பண்றது தப்பு, இதனால உன் வாழ்க்கையே போயிடும், என் வாழ்க்கை இதனாலதான் அழிஞ்சது, உன்னையும் நான் அதுல தள்ள விட மாட்டேன் அப்படின் போது என்ன சொல்ல வரீங்க, முன்னாடியெல்லாம் கப்பல்ல நிறைய ஆணுங்கள் வரும்போது என்ன போய் மறைச்சு வச்சிங்க, என்னை காப்பாத்த நினைச்சீங்க, ஆனா இதுக்கு மேல என்ன எப்படி உங்களால காப்பாத்த முடியும், இதுதான் என் விதி, நான் இதுதான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்க இருக்க பிடிக்காம வேகமா ஓடி வருவா. அவங்க அம்மாவும் கூப்பிட்டுட்டே வருவாங்க. அதனால அங்க இருந்த ஒரு குட்டி கதவுக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பா. அப்போ அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். அவளுக்கு முன்னாடி அவளோட உருவமே வரும். அவங்க அம்மாவும் என்னடி பண்ண, இல்லம்மா நான் அவ தூங்குறதுக்காக தான் அது ஊத்தினேன், ஆனா அவளுக்கு எப்படி ஆகும்னு எனக்கு தெரியாது என்னும் போது, சரி வா இதை எடுத்து தண்ணியில போட்டலாம் அப்படின்னு சொல்லி அவளையே தூக்கி அவங்க தண்ணியில போறாங்க. அவளும் மூச்சு திணறா. இப்ப கத்திட்டே இருக்கும்போது டக்குன்னு கதவு ஓப்பன் ஆகுது. ஓலைக்கு தான் வந்து கதவு திறக்கிறான். ஒண்ணும் இல்லை அப்படின்னும் போது, சோ இது அவளோட கடந்த காலத்துல நடந்த ஒரு விஷயம். அதை பத்தி போக போக நான் டீட்டெயிலா சொல்றேன். இப்ப அவளும் வந்தவொடனே ஒண்ணும் இல்லை அப்படின்னுவான். அவளும் பயப்படுவா. டக்குன்னு குளிரும். அவனை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவான். இங்க அந்த மொட்டையனும் ஒரு விஷயம் பண்றேன்னு சொன்னால, அது என்னன்னா செகண்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஏவோட அக்காவை கூட்டிட்டு வந்திருப்பான். உங்க தங்கச்சி இங்க தான் இருக்கான்னு அவளோட உடலை அவ தூக்கிட்டு போவா. அம்மா கோவம் வரும் அவளுக்கு. இதை பார்த்து அவங்க அப்பா அம்மாவும் கதறி கதறி அழுத ஆரம்பிப்பாங்க. நீங்க தான் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்க என் தங்கச்சிக்கு அப்படின்னு சொல்லி அவ செம்ம காண்டாயிருவா. இந்த முகத்துல காயம்பட்டவனும் ஓரமா நிற்கும் போது அந்த இடத்துக்கு ஏஞ்சல் வருவான். அவன் கிட்ட கொஞ்சம் தப்பா நடந்துப்பான். எங்க கப்பல்ல போன கேப்டனும் அங்க இருக்கிற எல்லா பொருளையும் தேடி பார்ப்பாங்க. அந்த நிறைய பொருள் உடைஞ்சிருக்கும், சிக்னல் எல்லாம் உடைஞ்சிருக்கே, அப்ப எப்படி அந்த சிக்னல் வந்தது அதெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்பதான் ஹீரோனே சொல்லுவா, ஒருவேளை இங்க இருக்கிற எல்லா பொருளையும் அவங்க எரிச்சிருப்பாங்க போல, நம்ம தேடி பார்க்கலாம்னு சொல்லி அந்த எல்லா இடத்தையும் தேடிட்டே இருக்கும்போது கேப்டனுக்கு இப்போ ஒரு பேப்பர் மட்டும் கிடைக்கும். அதுல ஹீரோயினோட பேருக்கும், அதனால யாருக்கும் தெரியாம அதை அவர் எடுத்து வச்சுப்பார். நேரம் ஆயிடுச்சு, நம்ம கப்பல் நோக்கி போலாம் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ஹீரோனியும் அவர் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாருன்ற விஷயத்த நல்லாவே தெரிஞ்சுக்காங்க. இங்க அந்த குட்டி பையன் இருக்கக்கூடிய கதவு தானே ஓப்பன் ஆகும். வந்தது யாருதான் அவனோட பூச்சும் போய் அந்த குட்டி பையன் பிடிச்சு வச்சுப்பா. நீ கண்டுபிடிச்சி அப்படின்னு கேட்கும்போது அவனும் இல்ல அப்படின்னு சொல்லுவான். இப்போ அந்த ஜப்பான் பொண்ணை காமிக்கிறாங்க. அவ இருக்கும்போது அவனும் ஹீரோயினை சாப்பாடு எடுத்துருக்காருன்னு போவான். அந்த இடம் திரும்ப போக மூட்டமா ஆகும். அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். அவ அங்க நிப்பா. அவளோட ஃப்ரெண்டும் பா இங்க பாரு உங்ககிட்ட ஒண்ணு காமிக்கணும், இந்த பத்தியா ட்ரெஸ் நல்லா இருக்கா, நான் இப்போ அமெரிக்காவுக்கு போக போறேன், அங்க போய் நான் டான்ஸ் கத்துக்க போறேன், இருமேட்டு இந்த இடத்துல இருந்து கஷ்டப்பட தேவையில்லை அப்படின்னு அவ சொல்லுவாங்க. அந்த பொண்ணு டக்குன்னு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லி கீழே விழுந்தாளுவா. அவளோட ஃப்ரெண்டும் அவளை கட்டி பிடிச்சா, நான் மன்னிச்சிரு, நான் நீ தூணும் தான் நான் மருந்து கொடுத்தானே, இப்படி ஆகும்னு எனக்கு தெரியாது, மன்னிச்சிரு அப்படின்னு அவ அழுவா. இப்ப டக்குன்னு கண்ணை தொட்டு பார்த்தா அங்க ஓலை இருப்பான். என்ன ஆச்சுன்னும் போது, நான் தப்பான விஷயத்த பண்ணிட்டேன், இதெல்லாம் எனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லி புலம்பி அழுதுகிட்டு இருப்பா. இப்ப அதுக்கு அவளோட ரூமுக்கு
அப்பவா திரும்ப மேக்கப் போட்டு அந்த லேடி சொன்ன அந்த டைமுக்கு அந்த இடத்துக்கு போறதுக்காக ரெடி ஆவா. அவங்க அம்மாவும் பின்னாடி நின்று அழுதுகிட்டு இருப்பாங்க. அவருக்கு திரும்பவும் கையில வந்து அந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். மருந்து எடுக்க பாப்பாரு. அது போல அவங்க மனைவி வந்துருவாங்க. அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி அதை அங்கேயே மறைச்சிட்டு நான் வெளியே போறேன்னு போயிடுவாரு. அவர் எங்க போறாருன்னா ஒரு ரூமுக்கு போறாரு. அந்த ரூம்ல தான் ஜப்பான் பொண்ணு இருக்கும். அவ வந்து டான்ஸ் ஆடுவா. ஆனா அவளோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண பாப்பா. அவரும் நான் இதுக்காக வரல, உன் டான்ஸை பார்க்க தான் வந்து எனக்கு கொஞ்ச நேரம் டைம் கூட, நான் எந்திட்டு போன நேரத்திலே போயிடுறேன் அப்படின்னு டக்குன்னு அவருக்கு வீசிங் வர ஆரம்பிச்சிடும். அவர் என்ன சொல்வாருன்னா, என்கிட்ட பணம் பொருள் எல்லாமே இருக்கு, ஆனா என்னால வாழ முடியாது, எனக்கு இந்த குறை இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அந்த பொண்ணு பக்கத்துலயே இருப்பா. இங்க கேப்டனும் இந்த ஷிப்க்கு வந்துருவாரு. அவர்கிட்ட அந்த பேப்பரை ஓபன் பண்ணுவாரு. இங்க அந்த மொட்டையும் அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் படையை திரட்டி நம்ம வந்து இந்த கப்பலை ஆக்கிரமிக்கலாம், நம்ம சொல்ற மாதிரி இந்த கப்பல் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு படையை கூட்டிட்டு வருவான். இங்க ஹீரோயினும் வெளியே நின்று சோகமா வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும்போது அங்க டேனியல் வருவான். கேப்டன் பண்ணது சரியா அந்த கப்பலை திருப்பினது அப்படின்னும் போது ஹீரோயினும் அவரோட கடந்த காலத்துல நிறைய விஷயத்த அவர் இழந்துட்டாரு, அதனாலதான் இப்ப இப்படி அவர் சில விஷயத்த முடிவெடுக்கிறாரு அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது மக்கள் எல்லாருமே ஒருத்தவங்க பிடிக்க வருவாங்க. அந்த கருப்பா இருக்கிறவனையும் பிடிச்சு வச்சு ஜெயில போட்டுருவாங்க. ஓலிக்கும் இந்த விஷயத்த கேப்டன் கிட்ட சொல்லணும் வேகமா ஓடி போவான். ஆனா அவனையும் பிடிச்சு ஜெயில போட்டுருவாங்க. இப்ப கேப்டன் ரூம் யாரோ தட்டுவாங்க. கேப்டனும் அவர் கையில இருந்த அந்த பேப்பரை பார்ப்பாங்க. அதுல அந்த போட்டுல இருக்கக்கூடிய பேசஞ்சரோட நேம் இருக்கும். அதுல இப்போ ஹீரோனோட பேரு இருக்கும். இதை பார்த்து அவரு ஷாக் ஆயிடுவாரு. டக்குன்னு கதவை யார் தட்டுறாங்க ஓபன் பண்ணி பார்த்தா எல்லாருமே வந்து இப்போ கேப்டனையும் பிடிச்சு வச்சிருவாங்க. அதே டைம் இங்க டேனியலும் ஒரு ரூமுக்கு போறான். அவன்கிட்ட இருந்து ஒரு டிவைஸை வச்சு எதையும் ஆன் பண்றான். இப்போ அந்த ஓடாம இருந்த அந்த ஷிப் இப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இவங்க போற அந்த கப்பல் தண்ணிக்குள்ள டக்குன்னு மறைஞ்சு போயிடுச்சு. டேனியலோட முகத்தை அப்படியே க்ளோஸ்ல காமிக்கிறாங்க. இப்ப அடுத்த எபிசோட் நம்பர் 4. இதோட பேரு தி ஃபைட். அந்த கருப்பன் இப்ப புதுசா மேரிட் ஆச்சுல, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டு தான். அவங்க 2 பேரும் வார்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. வார்ல நிறைய பேர் இறந்துட்டாங்க. அந்த டைம் அங்க ஒரு பெரிய ஆபீசரும் இறந்து போயிருப்பாரு. அதனால அவனோட ஃப்ரெண்டும் இவரோட ட்ரெஸ்ஸை நம்ம போட்டுட்டு இங்க வந்து நான் தப்பிச்சுட்டு போனேன், யாருக்கும் நான் யாருன்றது தெரியாது, என்னோட வாழ்க்கையை நல்லா வாழுவேன் அப்படின்னும் போது கருப்பா இருக்கிறவரும் இது தப்புடா, நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. எவ்வளவு நாள் தான் நீ மற்றவங்களோட வாழ்க்கை உன்னால வாழ முடியும் அப்படின்னும் போது நீ சொல்றது கரெக்ட் தான்டா அப்படின்ட்டு டக்குனு இப்போ அவன் ஃப்ரெண்டே அடிச்சு அவனை ஒரு ரூம்குள்ள லாக் பண்ணிடுவாரு. அவங்க கிட்ட அந்த ஒரு பேட்சையும் தூக்கி போட்டுட்டு அங்க அவர் போயிடுவார். இப்போ அந்த ஜெயில இருக்கக்கூடிய அந்த கருப்பா இருக்கிற அவரும் உலக்கையும் அந்த மொட்டை வந்து கூட்டிட்டு போவார். வாங்கடா அவங்ககிட்ட ஒரு விஷயம் காமிங்கன்னு சொல்லிட்டு. கப்பல்ல வந்து நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. இவங்க எல்லாரோட உடலையும் கடல்ல நீங்க தூக்கி போடணும், அது உங்க வேலை அப்படின்னு போது அவன் அப்படியே பயந்துட்டு நிற்பான். இங்க அந்த செகண்ட் கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் பேசஞ்சர் எல்லாரையும் ஒரு ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல இங்க ஹீரோயினும் அந்த குடி பையன்ட்டு இங்கே நான் வரேன் அப்படின்னு சொல்லி வெளியே யாருக்கும் தெரியாம போயிட்டு இருப்பாங்க. அதே டைம் செகண்ட் கிளாஸ்ல வந்து மக்கள் எல்லாருமே இறந்து போறத நிறைய பேர் பார்ப்பாங்க. அதனால தாடி வச்சவர் எல்லாமே பிடிச்சிட்டு நீங்க என்ன விஷயம் நடக்குதுன்னு சொல்றீங்களா, நம்ம அவரும் நடந்த எல்லாம் உண்மையும் சொல்லிடுவாரு. எங்களுக்கு வந்த தகவல் என்ன, அந்த கப்பல் காணாம போயிடுச்சு, ஆனா அதுல இருந்து ஒரு பையனை நாங்க பார்த்தோம், அவனை நாங்க இங்க கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னும் போது அந்த முகத்தை காயப்பட்டனும் அப்ப அவனாலதான் நிறைய பேர் இறந்து போறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஆல்ரெடி அவங்க அம்மாவே ஒரு பைத்தியம், எப்பதான் இந்த சூனியா அதுதான் பேசி இருக்கும். அதனால அந்த பையன் வந்து ஒரு டெவில், அவ இருந்தா இப்படிதான் நடக்கும், அவனை நம்ம முதல் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை எங்கே இருன்னு சொல்லிட்டு இப்ப அந்த பையனை பிடிக்கிறதுக்காக எல்லாம் போறாங்க. பிரெக்னெண்டா இருக்கிறவங்க அவங்க அப்பாட்ட அவங்க சொல்றதுதான் நீங்க நம்புறீங்கன்னும் போது அவங்க அப்பாவும் கடவுள் உனக்கு இந்த குழந்தைய கொடுத்துருக்காரு, இதை பத்திரமா பார்த்தோம், ஸ்ட்ராங்கா இரு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க கப்பலுக்கு வெளியே இருந்த ஆலைக்கும் அந்த கருப்பா இருக்கிறவளும் அங்க இருந்து போன எல்லா உடலையும் எடுத்து கடலை போட்டுட்டே இருப்பாங்க. அவனும் இதான் நல்ல நேரம், இங்க வந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யாருக்கும் தெரியாம தப்பிக்க பார்ப்பான். அதுக்கெல்லாம் அங்க எல்லாம் காத்துறாங்க. அதனால அவனை பிடிச்சு வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் மொட்டை அவனை கூட சம்பாடி அடிச்சுட்டே இருக்கும்போது இங்க கேப்டனும் அந்த பிரீஸ்டும் எப்படியும் அவங்க வந்து தப்பிச்சு எஸ்கேப் ஆயிடுவாங்க. இங்க ஹீரோயினும் அவங்க அந்த செகண்ட் கிளாஸ் மக்கள் கிட்ட மாட்டிப்பாங்க. எங்க அந்த சின்ன பையன் மரியாதை ஒரு ரூம் கீத்தா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு ரூம் ஓபன் பண்ணி உள்ள போய் பார்த்தா அவன் இருக்க மாட்டான். அப்பாடா எப்படி அவங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது சவுண்டு கேட்கும். அவங்களோட பெட்டை நகர்த்திட்டு அங்க பார்த்தா ஒரு டோர் இருக்கும். அது ஓப்பன் பண்ணா அதுக்குள்ளதான் உட்காந்துட்டு இருப்பான். இது எங்களுக்கு செம்ம ஷாக்கா இருக்கும். கப்பலுக்கு அடித்தளத்துல வேலை பார்த்துருக்கவங்க எல்லாம் அவன் ஓனாயின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதனால ஒருத்தன் பூண்டெல்லாம் வச்சு மாலை போட்டுட்டு இப்ப அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. இன்னும் அந்த தாடி வச்சா மொட்டைகிட்ட வந்து நீ என்ன பண்றன்னு தெரியுதா, மக்களுக்கு எல்லாருக்கும் ஆயத்தத்தை கொடுத்து வச்சிருக்க, இது எவ்வளவு போய் ஆபத்துன்னு தெரியாது அவனுக்கு அப்படின்னும் போது பாரு, இன்னும் 5 நாள் ஆகுறதுக்குள்ள நம்ம லேண்டுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னும் போது அந்த தாடி வச்சிருக்கிறவன் இங்க மக்கள் ஏன் இறக்குறாங்கன்னு உனக்கு தெரியணுமா, சொல்லவா, அந்த பையன் தான் அப்படின்னு விஷயத்த சொல்லுவாங்க. இங்க அந்த கருப்பை மட்டும் தப்பிச்சிருவான். அதனால வேகமா ஓடிட்டே இருப்பான். அவனுக்கு ஒரு விஷுவல் வரும். அதாவது திரும்பவும் அந்த
வார்ல அவன் போறான். அங்க அவனோட ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் கூட அவன் சண்டை போடுறான். அவனை அடிச்சுட்டு ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிடறான். "இங்க பாருடா, நான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டேன். என்னால மாத்த முடியாது. அப்படின்னு சொல்லி இந்த பேட்சை கொடுத்துட்டு இந்த ஆஃபீஸரா தான் நான் இப்ப வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்கிருந்து போறாரு. இப்ப அவன் கண்ணை திறந்து பாக்குறான். டக்குன்னு ரூம்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிறான். அந்த ரூம் அவன் ஃப்ரெண்டோட ரூம் தான். ஹீரோனியை பார்த்தோன்னு நான் இங்கிருந்து போறேன். இல்ல நீங்க கொஞ்ச நேரம் இங்கேயே ஒளிஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கேப்டனும் அந்த பிரீஸ்டும் அங்கிருந்து வேகமா ஓடி போவாரு. ஆனா அவர் கையில இருக்கிற அந்த விலங்கை மட்டும் அவரால் உடைக்க முடியாது. இங்க அந்த செகண்ட் கிளாஸ்ல இருந்த அந்த லேடியும் அவங்க பையனும் ஒருத்தவங்களோட ரூமுக்கா போய் அந்த பையனை தேட பார்ப்பாங்க. அப்போ அந்த ஏஞ்சல் இருக்கக்கூடிய ரூமுக்கு போவாங்க. அந்த ஏஞ்சல் அந்த முகத்துல காயப்பட்டனோட பேரை சொல்லுவாங்க. இதனால அவங்க அம்மா கோவப்படுவாங்க. உன் பேரு எப்ப அவனுக்கு தெரியும்? ஓ, இத வரலாம் நடக்குதா? என்னோட சின்ன பொண்ணு சாகிறத பதில் நீ செத்துருக்கலாம் அப்படின்னு அவங்க அம்மா திட்டிட்டு அங்க போயிடுறாங்க. ஏஞ்சலும் அந்த பையனோட கையை பிடிக்கிறான். அவனும் அவன் முகத்தை காரி துப்பிட்டு அங்க இருந்து போயிடுறான். இப்ப அந்த கருப்பா இருக்கிறவனும் அந்த லேடியும் வந்து வேகமா ஓடி போவாங்க கேப்டனை தேடி. கேப்டனும் ஒரு இடத்துக்கு போவாரு. அந்த கருப்பனும் ஒரு உதவி பண்ண சொல்லி அவர் கையில இருந்த அந்த விலங்கை உடைக்க உதவி பண்ணுவான். இப்ப எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கு தப்பிக்கணும்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போவாங்க. அதே இடத்துக்கு இப்போ ஹீரோனியும் போக ட்ரை பண்ணாங்க. ஆனா கதவு லாக்ல இருக்கும். அந்த குட்டி பையனும் அந்த பூச்சி எடுத்து விடுவான். அந்த கதவு ஓப்பன் ஆகும். வாங்கல ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அந்த குட்டி பையனை வாங்கன்னு சொல்லி அவங்கள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவான். அதே இடத்துலதான் இப்போ அந்த கருப்பா இருக்கிறவன் கேப்டன் நம்ம தேட்கெல்லாம் இருப்பாங்க. அவங்க படை எடுத்து இங்க தப்பிக்க நினைப்பாங்க. ஹீரோனும் அங்க போன பிறகு கேப்டன் கிட்ட பேச பார்ப்பாங்க. நமக்கு சைலண்டா இருப்பார். ஏன்னா அவருக்கு ஒரு ஒண்ணு தெரியும். காணப்போன அந்த கப்பல்ல இருந்தது ஹீரோனி தான். அவ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான்னு சைலண்டா இருப்பாரு. இப்ப அந்த இடத்துக்கு அந்த மொட்டை வந்துருவான். எனக்கு தேவை அந்த பையன், அவனை கூட அப்படின்னும் போது அந்த பையனே வாண்டடா போவான் கிட்ட. அந்த பொண்ணு போகாதடா அப்படின்னு கத்துவான். ஆனா அவனை கூட்டிட்டு அங்கிருந்து போயிருவாங்க. கருப்பா இருக்கிறனாலும் சண்டை போட பார்க்கும். ஆனா அவனோட கையில ஷூட் பண்றாங்க. டக்குன்னு கீழே வந்தவன் அவனுக்கு திரும்ப அதே பழைய கனவுகள் வரும். ஒரு டோர்ல போட்டு லாக் பண்ணிடுவான். இங்க பாடுறா, உன்னால இப்ப தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பேட்ச் அவங்க கிட்ட தூக்கி போற மாதிரி இருக்கும். அவனும் அவன் கழுத்தை பிடிச்சி உன்னை நான் விட மாட்டேனான்னு சண்டை போடுவான். இப்ப கண்ணை திறந்து பார்த்தா இதெல்லாம் கனவு தான். இப்ப அந்த குடி பையன் எல்லாம் கூட்டிட்டு போவாங்க. அந்த பிரெக்னெண்டா இருக்கணும். அந்த பையனை என்ன பண்ண போறீங்க? அவனை விட்டுருங்க அப்படின்வாங்க. அவன் தம்பி கிட்ட டேய் வேணாடா, எல்லாம் பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த கருப்பா இருக்கணும்னா எப்படியோ அங்க இருக்கிறவங்க அடிச்சு போட்டு பிடிச்சு வச்ச எல்லா மக்களையும் காப்பாத்திடுவான். நம்ம இவங்க எல்லாரையும் நிறுத்தணும் அப்படின்னு அவன் சொல்லுவான். இப்ப எல்லாமே சேர்ந்து அந்த குட்டி பையனை காப்பாத்துறதுக்காக போவாங்க. ஆனா அந்த லேடியும் நிறைய மந்திரத்தை சொல்லுவாங்க. ஹீரோனியும் மேல போய் பார்ப்பாங்க. அவன் அப்படியே அசையாம சைலண்டா நின்னுகிட்டு இருப்பான். ஹீரோனியும் அந்த பையனை காப்பாத்துக்காக வருவா. அதுக்குள்ள அந்த கிளவி அந்த பையனை தூக்கி தண்ணியில போட்டுருவான். அந்த பையன் தண்ணிக்குள்ள விழுந்துருவான். கூடவே அந்த பிரமிடோட. ஹீரோனியும் அந்த பையனை காப்பாத்துக்காக குதிக்க பாப்பா. அதுக்குள்ள டேன்ல வந்து அவளை பிடிச்சிருவான். டக்குன்னு அவளை கூட்டிட்டு கீழே போயிடுவான். ஒருத்தவங்க கீழே வந்துருவாங்க. ஹீரோனிக்கு பைத்தியம் பிடிக்கும். என்னடா நடக்குதுங்க அப்படின்னு யோசிப்பாங்க. டேனியிலும் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கேப்டன் உன்கிட்ட ஒண்ணு பேசணும். அவர்கிட்ட இருந்த அந்த பேப்பரை ஹீரோனி கிட்ட கொடுப்பாரு. இதுல உன் பேர் இருக்கே, என்ன நடந்தது, உண்மை சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. ஹீரோனிக்கு ஒண்ணுமே புரியாது. ஹீரோயினும் இது எப்படி சாத்தியம் அப்படின்வாங்க. டக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்கும். திரும்பி பார்த்தாங்க. அந்த ஒரு கதவை ஓபன் பண்ணிட்டு அந்த குடி பையன் திரும்பி வந்து ஹீரோனியா கட்டுப்பிடிச்சுப்பான். இதை டேனியல் பார்த்து விட்டுப்பான். ஹீரோனிக்கு இன்னுமே தலை சுத்தம். இதை பார்க்க நம்மளுக்கு இன்னுமே குழப்பமா இருக்கும். அடுத்த எபிசோட் 5 தி காலிங் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு வித்தியாசமான குரல் கேக்குது. ஹீரோயினும் டக்குன்னு கண்ணை திறக்கிறாங்க. இப்போ அவங்க எபிசோட் 1ல அவங்க எப்படி இருந்தாங்களோ அதே காஸ்டியூம்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க எழுந்து பார்த்தா அங்க ஒருத்தவங்க புதைக்கப்பட்ட ஒரு இடம் இருக்கும். அதுல வேக் அப் அப்படின்னு எழுதி இருக்கும். டக்குன்னு கண்ணத்தை வந்து பாக்குறாங்க. இப்ப அவங்கள போய் ஒரு ரூம்ல போய் அடிச்சு வைப்பாரு. அவங்க எல்லாம் அவங்க கையை கட்டுவாங்க. நான் பைத்தியம் இல்ல, நான் தெளிவா தான் இருக்கேன்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. அவனோட கழுத்துல ஒரு கருப்பு கலர் இன்ஜெக்ஷனை கொடுத்துறாங்க. இப்ப ஹீரோனி எழுந்துக்கிறாங்க. எழுந்து பார்த்து அவங்க டேனியல் பக்கத்துல தான் இருக்காங்க. டேனியல் கிட்டயும் அந்த பையனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னும் போது அவனை அங்க லாக் பண்ணி இருக்காங்கன்னும் போது இதை பார்த்த ஹீரோனிக்கு கோவம் வருது. சின்ன பையன் எதுக்கு அங்க லாக் பண்ணி வச்சுன்னு சொல்லி அதை திறந்து விட பாக்குறாங்க. ஆனா கேப்டனும் அவன் தண்ணியில நம்ம கண்ணு முன்னாடி தான் விழுந்தான். ஆனாலும் திரும்ப வந்திருக்காங்க. இங்க ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. உன் பேர் எப்படி அந்த ஆல்ரெடி காணாம போன ஷிப்ல இருந்தது, நீ யாரு, உண்மைய சொல்லு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோனியை வாழிச்சு போயிருப்பாங்க. அவங்களுக்கு அங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்படி அவங்க பேசிட்டே இருக்கும்போது இங்க ஆப்போசிட் டீம்ல, அதாவது அந்த மொட்டை இருக்காங்க, அந்த மொட்டை கீழே இருக்கிற மக்கள், அதாவது கிளாஸ் 2ல இருக்காங்க. அவங்க கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க பாருங்க, நம்ம இப்போ நியூயார்க் தான் போறோம். கேப்டன் மட்டும் மொத்த கப்பலையும் அவர் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சாருன்னா அவர் இப்போ அமெரிக்காவுக்கு போகணும்னு நினைப்பாரு. அமெரிக்காவுக்கு போகணும்னா அங்க இருக்கிற போலீஸ் நம்மளை பிடிச்சு வச்சிருவாங்க. நம்ம கேப்டனுக்கு வந்து பிரச்சனை கொடுத்தனால நம்ம இப்ப நியூயார்க் தான் போகணும். நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாதான் நம்ம ஆசைப்பட்ட முடியும் நடக்கும் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற எல்லா மக்களையும் அவரு குசு கட்டி விட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்து அந்த பிரெக்னன்ட் லேடிக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்க அம்மா ஆனவனா சாத்தான் ஏவல் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. நீங்க பண்ணது தப்பு. ஒரு சின்ன பையனை தண்ணியை தூக்கி போட்டிருக்கீங்களே, இது மட்டும் இல்லாம இதுக்கு உடந்தையா நீ தானடா இருந்தேன்னு சொல்லி அவங்க தம்பி சொல்றாங்க. அவன் தம்பியோ சப்போஸ் நம்ம அம்மா சொன்ன மாதிரி என் சாத்தானா இருந்தா நான் நல்லா தானே பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டு இருப்பா. இது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால ஆப்போசிட் டீம், அதாவது கேப்டன் டீமுக்கு அவங்க கன் எடுத்து
எடுத்துட்டு போவாங்க. ஹீரோயினும் அந்த பையனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கதவை அவன் தட்டிக்கிட்டே இருப்பான். அந்த டைம் வெளியே ஒரு சவுண்ட் கேட்கும். என்னன்னு பார்த்தா அந்த பிரெக்னென்ட் இருந்தா உள்ள வந்திருப்பாங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைம்ல நைஸா ஹீரோயினி கதவை திறந்துருவாங்க. அதனால அங்க இருந்த ஒருத்தன் கன்னால ஷூட் பண்ண பார்ப்பான். இதனால டேனியலும் அவங்களுக்கு காப்பாத்தான்னு சொல்லி குதிப்பான். அந்த இடத்துல திடீர்னு ஒரு மாதிரி அழுத்தம் மாதிரி வந்துடும். அந்த இடம் எல்லாமே அப்படியே அசையாம நிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ஷூட் பண்ண அந்த கன் அந்த புல்லட் மட்டும் அந்த இடத்துல அப்படியே நிற்கும். இதெல்லாம் பார்த்து ஹீரோயினி பயந்துகிட்டு இருப்பாங்க. அந்த பையனும் வெளியே வந்து அவங்கள கட்டி கொடுப்பான். என்னடா நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த பையன் அவங்களை பிடிச்சிட்டு குடுகுன்னு வெளியே ஓடி போயிடுவான். இப்ப டக்குன்னு எல்லாமே கண்ணை திறந்து பார்ப்பாங்க. ஹீரோனி அங்க இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் பார்த்து எல்லாமே என்ன நினைப்பாங்கன்னா இவங்க 2 பேரும் காணாம போயிட்டாங்கன்னு. அதே மாதிரி இங்க புதுசா மேரிடான 2 கப்பலும் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. அதுல அவர் என்ன சொல்லுவாருன்னா வார்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு ஹையர் ஆஃபீஸர் இருந்தாரு. அவரோட இடத்துலயும் தான் இப்ப நான் பொய்யா நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இவன் என் ஃப்ரெண்ட், இவன் என் கூட தான் இருந்தான்ற மாதிரி உண்மை எல்லாத்தையும் அவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இங்க பாருங்க, கப்பல் இதுக்கு மேலே நம்மளால ஓட்ட முடியாது, நம்ம கிட்ட எரிபொருள் கம்மியா இருக்கு, இதை நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது டேனியலும் இவர் வந்து கரெக்டா அப்படின்னு பேசுவாங்க. இப்போ ஒரு வித்தியாசமான சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு கேட்ட உடனே எல்லாருமே பித்து பிடிச்ச மாதிரி ஒரு பக்கமா நடந்து போயிட்டே இருப்பாங்க. இதை யாராலையும் கட்டுப்படுத்த முடியல. இதே நேரத்துல இங்க இந்த சைனா பொண்ணோட அம்மாவும் அந்த சவுண்டை கேட்டு நடந்து போக ஆரம்பிப்பாங்க. எங்கம்மா போறேன்னு அவளும் பின்னாடியே வந்துட்டு அவங்க அந்த கப்பலோட எஜ்ஜில் போய் நிற்பாங்க. டக்குன்னு தண்ணிக்குள்ள விழுந்துருவாங்க. இதை பார்த்து அவளும் செம்ம ஷாக் ஆகுவா. அதே மாதிரி செகண்ட் கிளாஸ் இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கும் அந்த சவுண்டு கேட்கும். அவனும் தன்னை அறியாம அந்த பக்கம் நடந்து போயிட்டுப்பான். இதை பார்த்து அவங்க அப்பாவும் நில்றான்னு கத்திட்டே வருவாரு. அவனும் தண்ணியில குதிச்சு இறந்துருவான். இதை பார்த்து அவங்க அப்பா செம்ம ஷாக் ஆயிடுவாரு. அழுதுகிட்டே கீழே வருவாரு. இதெல்லாம் பார்த்து ஹீரோயின் அந்த பையன்கிட்ட இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்கும்போது அவன் ஒரு பேப்பர்ல அவங்க இதை கவனிக்கிறாங்க அப்படின்றத சொல்லுவான். இப்பதான் வாயத்தை வந்து அவங்க கிட்ட இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது, உனக்கு ஏதாவது கேள்வி அந்த கிரியேட்டர் கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவான். கிரியேட்டரா யாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயினே குழப்பத்துல இருப்பாங்க. இங்க வான்னு சொல்லி அவங்க ரூம்ல இருக்கக்கூடிய அந்த அடித்தளத்துக்கு அவன் கூட்டிட்டு போவான். கையில இருக்கிற வண்டை கீழே போட்டோடனே அங்க ஒரு கதவு ஓப்பன் ஆகும். அந்த கதவு வழியா அவங்க கீழே இறங்கி பார்த்தா அவங்க கனவுல வந்து அதே விஷயம் அங்க இருக்கும். இங்க அந்த தாடி இருக்கிறவரு திரும்பவும் அந்த கப்பல் எண்டுல இருக்கக்கூடிய ஒரு 3 பட்டனை பிரஸ் பண்ணி யாருக்கும் சிக்னலும் கொடுத்துட்டு இருக்காரு. இங்க அவங்க அப்பா சோகமா இருக்கும்போது அவங்க அம்மாவும் என்ன ஆச்சரியமோ நம்ம பையன் கீழே விழுந்து இறந்துட்டான் அப்படின்ற விஷயத்த சொல்லுவாங்க. அதனால இப்போ அடிச்சுக்காம மக்களை காப்பாத்துறதுக்காக 2 டீமும் சேர்ந்து வேலை பார்ப்பாங்க. அந்த பிரெக்னெண்டா இருக்கிறவ அவங்க அப்பாவோட கையையும் அவங்க அம்மா கையும் எல்லார் கையும் ஒரு பக்கமா சேர்த்து வச்சு கத்திப்பாங்க அவங்களே. அதனால அவங்களால நகர்ந்து போக முடியாது. அந்த கருப்பா இருக்கிறவரும் அவரோட ஃப்ரெண்டோட ரூமுக்கு போவாரு. இதை பார்த்து அவர் ஃப்ரெண்டும் அவனை பார்த்து திட்ட ஆரம்பிப்பாரு. அவனும் கையெல்லாம் டைட்டா கட்டி வச்சிருவாரு. அந்த பொண்ணோட கையும் கட்டிடுவாரு. இங்க பாரு, இப்போதைக்கு அந்த நம்ம சேஃப்னு சொல்லி தன்னோட கையை கட்டிட்டு அந்த ரூமுக்குள்ள இருப்பாரு. அதே மாதிரி இங்க அந்த ஜப்பான் பொண்ணு ஓலவு கூட இருப்பா. ஓலவும் அவரோட கையை கட்டி போட்டுட்டு அந்த இடத்துல இருப்பாங்க. நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேங்கிறத அவனும் சொல்லுவான். டேனியலும் ஹீரோனியோட ரூமுக்கு வர அந்த கதவை ஓப்பனா இருக்கும். இவங்க உள்ள போயிருக்காங்கன்னு தெரிஞ்சு கீழே இறங்குவாரு. ஆனா அந்த வண்டி இருந்தாதான் அவங்களால உள்ள போகும். ஆனாலும் இவர்கிட்ட சில டிவைஸ் இருக்கும். அதாச்சும் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்தா அந்த பையன் இருப்பான். அவங்களை இங்க கூட்டிட்டு வந்தியா அப்படின்னும் போது ஆனா அவளுக்கு எதுவுமே இன்னும் ஞாபகம் இல்லை. சரி, இந்த கப்பலை நம்ம உடனடியா நிறுத்தணும், இல்லைன்னா அது திரும்பவும் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருந்தவ சேஃப், நான் அதுக்குள்ள போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனை ஒரு இடத்துல மறைச்சு வச்சுட்டு அவர் அங்க போயிடுவாரு. இந்த டேனியலும் இன்ஜின் இருக்கக்கூடிய இடத்துக்கு போறான். அங்க அவனோட சிஸ்டம்ல செட் பண்ணிட்டு இருக்கான். அங்க வந்து ஒருத்தரும் இங்க என்னடா பண்றேன் போது நான் இன்ஜினியர் தான், கேப்டன் தான், நான் அமைச்சாரு, நான் இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் போது அவன் பண்ற விஷயத்தினால அவருக்கு ஒரு டவுட் வரும். அதனால அவனை அடிக்க பாப்பாரு. ஆனா அவனும் அவனை போட்டு சமாடி அடிச்சுட்டு அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க அந்த தாடி வச்சவரும் ஒரு இடத்துல நிற்கும் போது அங்க ஒரு ஆஃபீஸரும் சார் திரும்ப நம்மளுக்கு கம்பெனில இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுக்குறான். அதுல பிங்க் ஷிட் பண்ணு. அதனால அவர் டக்குன்னு அவர் கிட்ட இருந்த ஒரு டிவைஸ், அதாவது டேனியல் கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு பொருள் அவர் கிட்ட இருக்கும். அதை அவர் ஆப்ரேட் பண்ணோடனே அவன் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருவான். ஸோ இதை வச்சு பார்த்தா இந்த ஆளும் அந்த கம்பெனிக்கு ஏதோ ஒரு விதத்துல உதவி பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஹீரோனையும் அவரை பிடிச்சிட்டு போறாங்க. கழுத்துல ஊசி குத்த பாக்குறாங்க. டக்குன்னு வேக்கப் சவுண்டு கேக்குது. எழுந்து பார்த்தா அவங்க பெட்ல தான் இருக்காங்க. அவங்களும் அவசர பத்திரமா அங்க வெளியோடி வராங்க. கேப்டன் கிட்ட ஒரு உண்மையை சொல்றாங்க. நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் காரணம் அந்த சின்ன பையன் தான். அவங்க கிட்ட இருக்கிற அந்த பிரமிட் தான் நேரத்தை எல்லாத்தையும் கடக்க வைக்குது. அதை வச்சு நேரத்தை கூட அவங்களால நிறுத்த முடியுது. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட என்னென்ன ஒரு உண்மையான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். காணாம போன கப்பலும் இந்த கப்பலோட ஓனர் வேற யாரும் இல்ல, என்னோட அப்பா தான். அவர் மனுஷங்களோட மூளையை ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைச்சாரு. அதனால அந்த ஆராய்ச்சிக்கு என்ன அவர் பயன்படுத்திட்டாரு. நான் எனக்கு நிறைய இன்ஜெக்ஷன் போட்டிருக்காரு. அதனாலதான் என்னன்னு தெரியல, ஏன்னா நிறைய விஷயத்த ஞாபகம் வச்சுக்க முடியல, நான் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோனே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட அந்த கேப்டன் அது மட்டும் இல்லாம அந்த கப்பல்ல நான் எப்படி போனேன், எனக்கு என்ன ஆச்சுன்ற விஷயம் எனக்கு ஞாபகம் இல்லைன்றாங்க. இப்போ அந்த கேப்டனும் அந்த லிஸ்ட்ல
அந்த காணாம போன கப்பலுக்கு கேப்டனா இருந்தது நான் தான். என்னோட சைன் தான் இந்த இருக்கு பாருங்க. எனக்கும் அங்க என்ன நடந்ததுன்னு தெரியல அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கிளாக் டக்குன்னு நின்னுடுது. எல்லாருமே கண்ணை திறந்து பாக்குறாங்க. நாங்க எப்படி வந்தேன்னு தெரியாம எல்லாம் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. கப்பலுக்கு மேல இருக்கவங்க எல்லாம் குழப்பத்துல இருக்கும்போது அங்கே கேப்டனும் வராங்க, ஹீரோயினும் இருக்காங்க. அந்த இடத்துல டாடி வச்சரும் வராரு. கேப்டன் கம்பெனில இருந்து ஒரு தகவல் வந்திருக்குன்னு கொடுக்குறாரு. அதே பேப்பருக்கு அதுல சிங் ஷிப் அப்படின்ற அந்த வேர்டும் இருக்கு. இதனால இந்த வேர்டை திரும்ப அவங்க அனுப்புறாங்க அப்படின்னு குழப்பத்தை இருக்கும்போது அங்க டேனியல் வரான். அதாவது இந்த கப்பலை தான் அவங்க முழுகடிக்க சொல்றாங்க கேப்டன் அப்படின்ற விஷயத்த அவன் சொல்றான். எல்லாருமே பயத்துல இருக்காங்க. இப்போ ஒரு ஆளை காமிக்கிறாங்க. அதாவது இவர் தான் ஈரனியோட அப்பா. அவர் இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் முன்னாடியே பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவர்கிட்ட ஒருத்தரும் வந்து ஒரு பேப்பரை கொடுத்துட்டு போறாங்க. அந்த பேப்பர்ல ட்ரையாங்கிள் மாதிரி நிறைய சிம்பிள் இருக்கு. அதாவது அந்த தாடிக்காரன் அப்பப்போ ஒரு சிஸ்டம்ல போய் ஏதோ ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தால அதெல்லாம் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கோட் வேர்ட் தான். அதை தான் அவன் அப்பப்போ இவருக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்த ஹீரோயினோட அப்பாவும் ரொம்ப நேரம் எடுத்துக்க வேண்டாம், கேம சீக்கிரமா முடிச்சிருங்க, எனக்கு தேவை அந்த குட்டி பையன், அவன் கையில இருக்கிற அந்த பிரமிட் அப்படின்றத சொல்றாரு. இப்ப அவர் நடந்து போறாரு. அவரோட ஜன்னல் கதவை ஓபன் பண்றாரு. பார்த்தா அங்க அந்த குட்டி பையனோட கையில இருக்கிற மாதிரி பிரம்மாண்டமான பிரமி அவங்க வீட்டுக்கு வெளியே. அவர் இப்ப எங்க இருக்கான்றதும் நமக்கு தெரியல. இதோட இந்த எபிசோட் முடியுது. இப்ப நம்ம பார்க்க போகுது எபிசோட் நம்பர் 6. இதோட பேரு பிரமிட். இப்போ அந்த பிரெக்னெண்டா இருக்கிற லேடி டக்குன்னு கண்ணை திறக்கிறாங்க. அவங்க இப்ப காட்டுக்கு நடுல இருக்காங்க. அவங்க தங்கச்சியை தேடி ஓடி போறாங்க. அவங்க தங்கச்சும் நான் இங்கதான் இருக்கேன் பிடி அப்படின்னு சொல்லி ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளியறாங்க. அவனும் கிட்ட போய் பார்த்தா அங்க துப்பாக்கி வச்சு ஒரு ஆள் இருப்பான். அவனை பார்த்தோன்னே அவங்க பயப்படுறாங்க. டக்குன்னு கண்ணை திறந்து பார்த்தா இப்போ அவங்க எல்லாம் கேப்டனோட ரூம்ல தான் இருக்காங்க. அவனும் எழுந்து கையில கன் எடுத்துட்டு ஹீரோனை பார்த்து எங்க அந்த பையன், அவன் வந்ததாந்து இப்ப எனக்கு வியர்டாவே நடக்குது, எங்க இருக்கான், எதனால இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறாங்க. ஆனா அவங்களும் அந்த பையன் எங்க போனான்னு எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. டேனியல் என்ன சொல்றான்னா, இங்க பாருங்க, இன்ஜின் வீக் ஆயிடுச்சு, நம்ம எல்லாம் கூடிய சீக்கிரத்தை சாக போறோம், அடுத்தது நம்ம என்ன பண்றதுன்னு யோசிங்க அப்படின்னு போது கேப்டன் கரெக்ட் தான். சோ நான் சொல்றதை கேளுங்க, இப்ப எல்லாம் நம்ம சேர்ந்து வேலை பார்க்கணும், அப்பதான் இங்கிருந்து நம்ம தப்பிக்க முடியும். நீங்க எல்லாருமே கீழே இன்ஜின் ஆப்ரேட் பண்ண பாருங்க, லேடிஸ் எல்லாருமே அந்த பையன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க பாருங்க அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒருத்தவங்க ஒரு திசையை பார்த்துட்டு போக ஆரம்பிப்பாங்க. இப்போ அந்த இன்ஜின்ல கொஞ்சம் கொஞ்சமா வித்தியாசமான ஒரு கருப்பான கிரியேச்சர் ஒண்ணு வர மாதிரி தெரியும். இங்க ஹீரோயினும் கேப்டனும் போயிட்டே இருக்கும்போது ஹீரோயின், நீங்க எதுக்கு என்னோட அப்பா பத்தின உண்மையை வந்து அங்க இருக்கிற மக்கள் கிட்ட சொல்லல அப்படின்னும் போது கேப்டனும், நீ என்னை பத்தி சொல்லல, ஏன்னா நம்பினதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேரும் ஹீரோனோட ரூமுக்கு போறாங்க. இன்னும் அந்த டோர் ஓப்பன்ல தான் இருக்கு. ஹீரோயின் நடந்து போயிட்டே இருக்காங்க. இதை பார்த்த கேப்டனும் அந்த இடத்த பார்த்து ஆச்சரியப்படுறாரு. டானியிலும் மத்தவங்களும் நடந்து போயிட்டே இருக்கும்போது அங்க ஒரு கருப்பான ஏதோ ஒண்ணு அந்த இடத்த விட்டு உடைச்சிட்டு வெளியே வரும். இதை பார்த்த உடனே ஒருத்தர் தொட போவாரு. ஆனா டேனிலும் அதை தொடாத ஆபத்து அப்படின்னு சொல்லும் போது அவனும் சரி ஓகே தொட வேணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. டேனில் அவங்க எல்லாருக்கும் தெரியாம வேற ஒரு பக்கமா ஓடி போயிட்டு இருப்பான். இங்க லேடிஸ் எல்லாம் அந்த பையனை தேடி போயிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த பிரெக்னெண்டா இருக்கிறவங்களோட அம்மா வந்து நம்ம கடவுளுக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டோம், அதான் அவர் ரிவெஞ்ச் எடுக்கிறாரு, நம்ம எல்லாம் சாக போறோம் அப்படின்னு நெகட்டிவா பேசிட்டு இருப்பாங்க. இது அவங்க பொண்ணுக்கே பிடிக்காது. இடத்தெல்லாம் பார்த்துட்டே போவாங்க. அந்த டைம் அந்த பொண்ணுக்கு சில பியர்டான விஷயங்கள் வந்துட்டு போகும். அதனால அவ கொஞ்சம் பயப்படுவா. அங்க அந்த பிரெக்னெண்டா இருக்கிற பொண்ணை பார்த்தோன்னே கூட இருக்கிறவளுக்கும் கொஞ்சம் ஆசையா இருக்கு, எனக்கும் பிரெக்னெண்டா இருக்கணும் ஆசை, நிறைய குழந்தைங்களை பெற்றுக்கணுங்க, ஆனா என் வாழ்க்கை அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி அவளோட விஷயம் சிலதை சொல்லி புலம்பிட்டு இருக்கா. எங்க ஹீரோயினும் கேப்டன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, நான் சின்ன வயசுல இங்க தான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ள போவாங்க. அந்த உங்க அப்பா இங்கதான் இருக்காங்களான்னு சொல்லி கேப்டன் கேட்பாங்க. எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா போயிட்டு இருக்கும்போது ஹீரோனி என்ன சொல்லுவானா, என் அம்மாவுக்கு ஒரு வியாதி இருந்தது, நானும் என்னோட தம்பியும் பிறந்த பிறகு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பல விஷயத்தெல்லாம் மறக்க ஆரம்பிச்சாங்க. என் அப்பா அவங்களுக்காகவே இந்த இடத்தையே ரெடி பண்ணாரு, அவங்களுக்கு கியூர் பண்ணணும்னு நினைச்சாரு, என் அப்பாவுக்கு என் அம்மனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த காமிப்பாங்க. ஹீரோனியோட கனவுல வந்து அந்த எல்லா பொருளும் அங்க இருக்கும். அப்படியே எல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த டோரை கேப்டன் ஓபன் பண்ணி பார்த்தா அது கப்பல் மாதிரி இருக்கும். சோ இந்த இடமே கப்பலுக்குள்ள இருக்குன்ற விஷயத்த அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அந்த பொருள் டயர்டா இருக்குன்னு ஒரு பெட்ல உட்காரும் போது சத்தம் கேட்குறேன்னு சொல்லி நடந்து போக பார்த்தா அவ கண்ணுல வந்து அந்த ஆள் கையில கன்னோட நிப்பாரு. அவ பயந்து போயிடுவா. இப்ப டக்குன்னு கண்ணை திறந்து பார்த்தா அவ நடந்து போயிட்டே இருப்பா. அந்த இடத்துல ஒரு காஞ்சு போன புல்லெல்லாம் கொட்டி வச்சிருப்பாங்க. என்ன சவுண்டு கேக்குதுன்னு போய் பார்த்தா அவ கண்ணுல வந்து அந்த ஆள் கன்னை வச்சுட்டு அவன் தம்பியை பார்த்து ஷூட் பண்ணிடுவாரு. அவன் கண்ணை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருப்பான். அவங்க அப்பா அம்மாவும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. என்னோட பையனை ஏமாத்தி ஒரு பொருளை திருட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை அடிக்க வருவாங்க. இப்ப பாரு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் அவங்க அப்பா அம்மா அவன் தம்பி கண்ணு முன்னாடியே அந்த பொண்ணை கற்பழிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த பொண்ணு மயக்கத்துல இருப்பா. கண்ணை திறந்து பார்த்த உடனே அங்க இருக்க கல்லை வச்சு அவன் மண்டையிலே அடிச்சு கன் வச்சு ஷூட் பண்ணி அவனை போட்டு தள்ளிவா. டக்குன்னு கண்ணை திறந்து பார்த்தா இதெல்லாம் அவளோட கனவு. அங்கதான் அந்த பொண்ணு வந்து உனக்கு ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி அவளை ஆறுதல் பண்ணிட்டு இருப்பா. இங்க மத்த ஆட்கள்லாம் வந்து கப்பலோட அடித்தளத்துக்கு போவாங்க. அங்க இருக்க கரியெல்லாம் எடுத்து நெருப்புல போட ஆரம்பிப்பாங்க. அங்க அந்த ஜப்பான் பொண்ணும் ஓக்கோ கூட போவா.
அவங்க கிட்ட இருக்க போட்டோ பார்த்து இது உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கொடுத்ததான்னு போது என் கேர்ள் ஃப்ரெண்ட்ல என்னோட அண்ணன் கொடுத்தது, அவனுக்காக தான் நான் போறேன் அப்படின்னு அப்படியே அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிப்பாங்க. இப்போ கப்பலோட மெயின் இடத்துல வந்து ஒரு பிரீஸ்டும் அந்த பிரெக்னென்டான பொண்ணோட அப்பாவும் இருப்பாங்க. அங்க அந்த தாடி வச்சனும் இருப்பான். எனக்கு ஒரு முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம அங்க போயிடுவான். அப்ப அந்த பிரெக்னென்டான பொண்ணோட அப்பாவும் நான் ஒரு விவசாயி, என்னோட வாழ்க்கை ரொம்ப அழகா போச்சு, என்கிட்ட பணம் இல்லைனா கூட சந்தோஷமா நாங்க இருந்தோம், என் பையன் ஒரு பிரீஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டான், அவனுக்காக தான் இப்ப நாங்க போறோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருந்தாங்க. ஒரு வாட்டி ஒரு சம்பவம் நடந்தது, அது என்னோட குடும்பத்தையே மொத்தமா பாதிச்சிருச்சு. என்னோட மனைவிக்கு அப்பப்ப வந்து சில குரல் கேட்கும், அவ அதை நம்பனா, ஆனா உண்மையை சொன்னா அந்த குரல் எனக்கு கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. ஏன்னாதான் என் ஃபேமிலி இப்படி ஆயிடுச்சுன்னு. உடனே அங்க இருக்கிறவங்க நீங்க நல்ல ஒரு அப்பா தான், நீங்க ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆறுதல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கப்பலோட அடித்தளத்துல இருக்கிறவங்க அவங்க ஃப்ரெண்டு கிட்ட எனக்கு ஒரு வியாதி இருக்கு, நான் கூடிய சீக்கிரத்தை சாக போறேன், அதுக்காக தான் நான் நியூயார்க்கே போறேன் அப்படின்ற உண்மையை சொல்லுவான். அதனால அதுக்கே நம்ம ஃப்ரெண்டும் கொஞ்சம் அப்செட் ஆயிடுவான். இங்க கப்பல்ல வந்து திரும்பவும் கரண்ட் வந்துடும், கப்பல் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனா கப்பல் ஓட்டக்கூடிய ஆட்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த பிரீஸ்டும் அந்த வயசானவரும் தான் இருப்பாரு. அவங்களும் டைரக்ஷனை பார்க்கணும்னு சொல்லி எல்லா நோட்டையும் திருப்பி பார்ப்பாங்க. அந்த பிரீஸ்டும் உங்களால அவ்வளவு சீக்கிரம் இந்த புக்கு படிக்க முடியாதுங்கன்னும் போது அவரும் இந்த புக்கை பார்த்து ஆச்சரியப்படுவாரு. ஏன்னா அந்த புக்ல ஒரே வார்த்தையே எல்லா பக்கமும் இருக்கும். இவங்க இப்படி குழம்பி போயிட்டு இருக்கும்போது இங்க ஈரனோட அப்பா வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு. அங்க அந்த தாடி வச்சரும் வருவாரு. அவர்கிட்ட அந்த பிரமிட் கிடைச்சதா அப்படின்னும் போது இன்னும் இல்ல சார், அது இன்னும் கிடைக்கல அப்படின்னும் போது அது எவ்வளவு முக்கியம் என் ப்ராஜெக்ட்னு உனக்கு தெரியும்ல, சீக்கிரமா போய் அந்த பையனை கண்டுபிடி அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு விஷயம் தான் சொல்லுவாரு. மனுஷங்க எல்லாம் அவங்க என்ன பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் பாக்குறாங்க, முதல்ல அவங்களோட எண்ணத்தை மாத்தணும், அதுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரு. இங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற கேப்டனும் ஹீரோனையும் இங்க வந்து தப்பிக்க முடியுமான்னு பாப்பாங்க. ஆனா எல்லா பக்கமும் அந்த கப்பலோட இரும்பு தகடு தான் இருக்கும். சோ அவங்க தப்பிக்க முடியல. வெளியே வந்து பார்த்தா அங்க அந்த கறி துண்டுகள் மாதிரி ஒண்ணு கதவை பொழந்துக்கிட்டு வெளியே வரும். அது தொடறதுக்காக ஹீரோனி போவாங்க. அதுக்குள்ள டேனியல் வந்துருவான். அதை தொடாத, அது ஆபத்து அப்படின்ற விஷயத்த அவர் சொல்லுவாரு. நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு சொல்லி 2 பேரும் யோசிப்பாங்க. ஹீரோயினும் டேனியலை பார்த்தோன்னே நீ அப்பா கீழே தானே வேலை பாக்குற, உனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க. டேனியலும் இங்க பாரு நான் சொல்றத பொறுமையா கேளுங்க அப்படின்னும் போது கேப்டனும் அவனை பிடிச்சிட்டு போய் லாக் பண்ணன்னு பாப்பாரு. ஆனா அதுக்குள்ள அவங்க கிட்ட இருக்க அந்த டிவைஸை வச்சு கேப்டனை மயக்கடைக்க வச்சிருவான். இதெல்லாம் பார்த்த ஹீரோயின் கண்ணை எடுத்து அவன் பக்கம் வச்சிருவாங்க. இங்க பாரு நீ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற, நீ அப்பா பக்கம் தானே இருக்க அப்படின்னும் போது இங்க பாரு அது இல்ல, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்றேன் அப்படிங்கும் போது இப்போ ஒரு பங்கமான ட்விஸ்ட சொல்லுவாரு. அதாவது டேனியல் தான் ஹீரோயினோட ஹஸ்பண்ட். 12 வருஷம் ஆச்சு நம்ம கல்யாணம் பண்ணி, கணவன் உனக்கு தான் உதவி பண்ண வந்திருக்கேன்னு வாங்க, ஆனா உனக்கு அது சுத்தமா ஞாபகம் இல்லை அப்படின்னு கேட்கும்போது அவளும் நீங்க போய் சொல்றீங்க, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லி அங்க இருக்கிற டோர்ல லாக் பண்ணி வச்சிருவாங்க. அவர்கிட்ட இருந்த அந்த டிவைஸையும் ஹீரோனி எடுத்து வச்சுட்டு இப்போ அந்த பக்கமா நடந்து வருவாங்க. இந்த எல்லா விஷயத்தையும் அவங்க அப்பா அங்க பாத்துக்கிட்டு இருப்பாரு. இங்க அங்க இருந்த ஒரு லேடி மட்டும் வித்தியாசமான ஒரு பொருளை தொற்றுவாங்க. அதனால அங்க கை ஃபுல்லாவே கருப்பாக மாறிடும். இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாம இருப்பாங்க. மக்கள் எல்லாருமே கப்பலோட மேல்தளத்துக்கு வந்துருவாங்க. வெளியே பார்த்தா செம்மையா இடி இடிக்கும், மழை பெய்யும். இங்க ஹீரோயின் சம கோவத்துல வரவங்களும் கையில இருந்து அந்த கன்னை எடுத்து தூக்கி போடுவாங்க. தூக்கி போட்டா அங்க இருக்க ஒரு பொருள் அது இடிச்சு உடைய ஆரம்பிக்கும். அப்ப இங்க ஏதோ ஒரு பொருள் இருக்குன்னு தடவி பார்ப்பாங்க. பார்த்தா அது எல்லாமே கப்பல்ல இருக்கக்கூடிய இரும்பு கம்பிகள் தான். அப்போ இவங்க சுத்தி இருக்கிறது எதுவுமே உண்மை கிடையாது, இது இவங்க அப்பாவே உருவாக்குனது அப்படின்றத அவங்க புரிஞ்சுப்பாங்க. இங்க கேப்டன் கனவு உலகத்துல மாட்டிப்பாரு. அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துவாரு. இப்போ வெளியே வந்து பார்த்தா அவர் இருக்கக்கூடிய கப்பல் வேற ஒரு கப்பல். அந்த கப்பல் வெளியே எக்கச்சக்கமான கப்பல் அந்த இடத்துல இருக்கும். இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இப்போ எபிசோட் நம்பர் 7, இதோட பேரு தி ஸ்டார்ம். இப்போ டேனியலும் ஈரனும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அப்ப டேனியல் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ நம்ம 2 பேரோட காதல ஞாபகம் வச்சுக்கோ, மறந்துடாத, ஞாபகம் வச்சுக்கோ, மூளையில வச்சுக்கோ அப்படின்றத அவர் சொல்லுவாரு. அவன் சரி அப்படின்னு சிரிச்சுட்டே வெளியே போவாங்க. டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அவர் வெளியே வந்து பார்த்தா ஹீரோனியோட ட்ரெஸ் இருக்கும், ஆனா அவ இருக்க மாட்டா. இதனால அவர் கத்தி கதறுவாரு. டக்குன்னு வேக்கப் சவுண்டு, எழுந்துரு அப்படின்னு ஒரு குரல் கேட்கும். எழுந்து பார்த்தா இல்லைனா அவர் அந்த ரூம்குள்ளே தூங்கிட்டு இருந்தார். கதவு தட்டுவாரு, என்னை வெளியே விட, அந்த ரிவைஸ் என்கிட்ட கூட அப்படின்னும் போது ஹீரோனி இதெல்லாத்துமே கேட்காம அவ கப்பலுக்கு வெளியே வந்து பாப்பா. பார்த்தா அந்த இடி இருக்கும், கப்பல் எப்படி செம்மையா ஆடிட்டு இருக்கும். அங்க இருக்கவங்க எல்லாம் கேப்டனை தேடி ஓட ஆரம்பிப்பாங்க. அந்த தாடி வச்சா மட்டும் இவகிட்ட வந்து அந்த பையனை கண்டுபிடிச்சி அப்படின்னு கேட்பா. இவனும் இல்ல நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்றத சொல்லுவாங்க. கேப்டனை காப்பாத்தி ஆரணும்னு சொல்லி கேப்டன் ரூம்குள்ள இருக்கிற அந்த டோர் வழியே ஹீரோனி போவா. போய் பார்த்தா அங்க கேப்டன் இருக்க மாட்டாரு. அடுத்தது வேற யார் ரூம்ல போய் பார்க்கலான்னு பார்த்தா டேனியல் அவங்க கிட்ட ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு சொல்லி அவனோட ரூமுக்கு போவா. அந்த டோர் ஓபன் பண்ண பாப்பா. அங்க இவளோட போட்டோ ஒண்ணு இருக்கும், அதை பாப்பா. டேனியலோட ரூம் கடியில அவன் நடந்து போயிட்டே இருக்கும்போது இது எபிசோட முதல்ல வந்து அந்த ரூமுக்குள்ளதான் வந்திருப்பா. அங்க வந்து பார்த்தா அவ ஃபேமிலியா எடுத்த ஒரு போட்டோ இருக்கும். அதாவது அந்த சின்ன பையன் இவளோட பையன் தான். இதெல்லாம் பார்த்து அவ செம்ம ஷாக் ஆயிடுவா. இங்க அந்த டேனியலும் அந்த ரூம் விட்டு எப்படியோ தப்பிச்சு வெளியே வேற ஒரு வழியா வந்துகிட்டே இருப்பான். இப்போ அவனோட ரூமுக்கு வருவான். அந்த ஹீரோனி உட்காந்துட்டு இருப்பா. அவகிட்ட போய் எலட், இதுதான் நம்ம பிள்ளையோட பேரு அப்படின் போது ஹீரோனி
இல்ல நீங்க பொய் சொல்றீங்க. எனக்கு ஒரு பையன் இருந்தானா ஏன் எனக்கு எதுவுமே தோணல? எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல. டாக்டர் வேற எனக்கு குழந்தை பொறக்கான்னு தானே சொன்னாங்கன்னும்போது, அதெல்லாம் நீயே உருவாக்குன ஒரு பொய்யான ஞாபகங்கள். அது உண்மை கிடையாது. யோசி, உனக்கு எல்லாமே ஞாபகம். நீ தான் சொன்னியே. இங்க நடக்கிற எல்லாமே நம்மளே உருவாக்குனது. இது எதுவுமே உண்மை இல்ல. நீ மட்டும் தான் உண்மை. நீ இல்லாத ஒண்ண இருக்குன்னு சொல்லி உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்க. ஆனா அது உண்மை இல்ல. உண்மை எது நீ தான் கண்டுபிடிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோ, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்றத சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திரும்ப கப்பலுக்குள்ள கூட்டிட்டு வருவாங்க. கப்பல்ல செம்ம மழை பெய்யும். கப்பல் அப்படியே ஆடிட்டே இருக்கும். ஆல்ரெடி அந்த ஜப்பான் பொண்ணு தான் கப்பலை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. இந்த கப்பலுக்கு அடியில இருக்கிறவங்க வேலை பார்த்துட்டே இருக்கும்போது அவனோட ஃப்ரெண்டுக்கு திரும்ப அந்த வீசிங் ப்ராப்ளம் வந்துடும். மறந்தே திருப்பணும்னு சொல்லி ரூம் கூட்டிட்டு போவாங்க. ஆனா அதுக்குள்ள அவன் இறந்துருவான். ஏன்னா அந்த கப்பல் ஓட்டிட்டே இந்த ஜப்பான் பொண்ணுக்கு அவங்க அம்மா முன்னாடி நிக்கிற மாதிரி ஒரு ரூம் தெரியும். அதனால அவளும் வெளியே போவா. ஆனா அந்த அம்மா கிடையாது. அவளோட பிரம்மை. ஓலைக்கும் இங்க பாரு, நான் உன்னை எங்கேயும் விட்டுட்டு போக மாட்டேன். உன்னை என் கூடயே வச்சுப்பேன். நான் சாகுற வரைக்கும் உன்னை நான் காத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். அவளை பிடிச்சிட்டே வரும்போது ஒரு பெரிய அலை வந்துடும். அவனும் அங்க கீழே விழுந்து இறந்துருவான். இது எல்லா விஷயத்தையும் அவங்க அப்பா கேமரால பாத்துக்கிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். அதாவது அந்த பையன் எங்க இருக்கான்ற உண்மையை அவரு கண்டுபிடிச்சிருப்பாரு. எப்படின்னா அந்த தாடி வச்சவன் அவன் ரூம்லயே ஒரு டிவைஸ் வச்சிருப்பான். அதை வச்சு அந்த பையன் எங்க இருக்கான்றத அவர் கண்டுபிடிச்சிட்டு அந்த பையனை தேடி அந்த ரூமுக்குள்ள அவன் போறான். இங்க ஹீரோவும் ஹீரோனியும் அவங்களோட ரூமுக்கு வருவாங்க. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு விஷயத்த கேட்பாரு. இங்க பாரு, நீயும் உன்னோட பழைய விஷயத்த மறக்க வச்சுட்ட. ஆனாலும் சில விஷயங்கள் உனக்குள்ள ஞாபகம் இருக்கும். அதை ஞாபகப்படுத்து. இங்க கோடுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சேர டேபிள் எதுலயாவது ஒன்று நீ வச்சிருப்ப. அதை நீ பார்த்தனா உனக்கு ஞாபகம் வரான்னு யோசினும் போது அவளோட கழுத்துல ஒரு செயின் இருக்கும். ட்ரையாங்கிள் போட்டது. அதை ஓபன் பண்ணா அதுல கீ இருக்கும். அதை பார்த்தோன்னே பான்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போவாரு. அதுதான் இந்த தாடிக்காரன் போன அந்த ரூமுக்கு அவனோட டிவைஸ் எடுத்துவாரு. ஹீரோயினும் இதெல்லாம் என்னதுன்னும் போது, இங்க பாரு, நம்ம இருக்கிறது எல்லாமே ஸ்டிமுலேஷன். அதாவது ஒரு ஆர்டிபிஷியலா ஒரு விஷயத்த நம்ம உருவாக்கியிருக்கோம். இது ஒரு டெஸ்டினி வச்சிருக்கும். அதை தாண்டி அது போயிடுச்சுன்னா திரும்பவும் இது முதல்ல இருந்து ஆரம்பிக்கும். அதாவது 8 நாட்கள் கழிச்சு இது திரும்ப உருவாகும். சோ இதை நான் ஸ்டாப் பண்ணோம். இல்லைன்னா திரும்ப இது உருவாகும். நீயும் முதல்ல இருந்து இந்த இடத்துல நீ மாத்திப்ப. இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவர் செட் பண்ணி வச்சிருவாரு. இப்ப நம்ம பையனை தேடணுமான்னு சொல்லிட்டு அவங்க தேடி போவாங்க. டானியிடம் ஹீரோனி கையில ஒரு பொருளை கொடுப்பாரு. பாரு, எதையும் மறந்துடாத, என்ன நீ நம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து வேகமா போயிடுவாரு அவங்களோட பையனுக்காக. ஹீரோனியும் அவங்க கையில என்னது இருக்குன்னு பார்த்தா அது ஒரு மோதிரம். அதாவது அந்த குடிப்பையனோட பாக்கெட்ல இருந்ததுல அந்த மோதிரம் இவங்களோட மோதிரம் தான் அது. ஹீரோனோட அப்பா காணிக்கிறாங்க. அவங்க கிட்ட அந்த பிரமிடும் கிடைச்சிடும். அந்த பையனும் மாட்டிப்பான். உங்க அம்மா இப்போ சாவை எடுத்துட்டு என்கிட்ட கொடுக்க போறாங்க. அதோட இந்த கேம் முடிய போகுது அப்படின்றத அவர் சொல்லுவாரு. அந்த பையனும் அழுதுகிட்டு இருப்பான். இங்க அந்த கப்பல்ல இருக்கக்கூடிய அந்த சைனா பொண்ணு மேல பாத்துக்கிட்டே இருப்பான். அங்க ஒரு மிகப்பெரிய சுழற்சி வரும். அதாவது இவங்களோட ஸ்டிமுலேஷன் முடிய போகுது. அதனால அந்த கப்பல் அப்படியே அதுக்குள்ள போகும். இங்க கேப்டன் வெளியே வந்து பார்த்தா அந்த கப்பல் அங்க நின்றுட்டு இருக்கா. மத்த கப்பல் பக்கத்துல இந்த கப்பலும் நின்றும். அந்த கப்பல் இருக்கிற வெளியே வந்து பார்ப்பாங்க. அங்க இருக்கிற ஆப்போசிட்ல இருக்க கப்பல்ல இருக்கிறவரு நம்ம கேப்டன் மாத்தி மாத்தி எல்லாமே பார்த்து கண்கலங்க ஆரம்பிச்சுப்பாங்க. இதோட இந்த எபிசோட் இப்போ நம்ம பார்க்க போறது லாஸ்ட் எபிசோட் 8 தி கீ. இப்ப அந்த பையன் ஒரு வண்டை பிடிச்சிட்டு வந்து அவங்க அம்மாட்ட கொடுக்குறான். அவங்க அம்மாவும் அதை பாக்குறாங்க. இது எப்படி வளருதுன்னு சொல்லி நான் பார்க்கணும்னு சொல்லி ஒரு டப்பாக்குள்ள போடுறான். அவங்க அம்மா அப்படி நீ பண்ணக்கூடாது. நீ வளர்ந்த பிறகு எங்களாலும் நான் கூட வச்சுக்க முடியாதுல்ல. அதை மாதிரிதான் இதுவும் அப்படின்றாங்க. ஆனா அவனும் அதை விட்டுறான். நான் வளர்ந்தவன் உங்க கூட தான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கட்டிப்பிடிக்கிறான். இப்ப டக்குன்னு கண்ணை திறந்து பார்த்தா அவங்க அம்மாவோட ட்ரெஸ் இருக்கு. அவங்க அம்மாவை காணும். பக்கத்துல அதே பிரமிடம் இருக்கு. டக்குன்னு திரும்ப கண்ணை திறந்து பாக்குறான். இப்ப உங்க தாத்தாவும் ஆல்ரெடி என்னை பத்தி உங்க அப்பா சொல்லியிருப்பாரு. ஆனா உண்மை எதுன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும்ல. இங்க நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? வாமால் தான் எல்லாருமே இங்க மாட்டிக்கிட்டாங்க. நீ தைரியசாலி தானே, வா இன்னும் சில உண்மைகளை ஒண்ணு சொல்றேன் அப்படின்னு அவனை கூட்டிட்டு போறாங்க. இங்க அந்த கேப்டனும் இவங்க இருக்கக்கூடிய கப்பலுக்குள்ள வராரு. இரண்டும் கட்டுப்பிடிக்கிறாங்க. அவங்களும் எல்லா உண்மையும் சொல்றாங்க. டேனியல் என்னோட கணவர், அந்த பையன் என்னோட பையன் தான் அப்படின்ட்டாங்க. இதெல்லாம் கேட்ட கேப்டனும் ஷாக் ஆகுறாரு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் உண்மையா சொல்றாங்க. இந்த கப்பலோட ஓனர் என்னோட அப்பா தான். அவர் தான் இந்த எல்லா விஷயத்தையும் பண்றாரு. நம்ம எல்லாரோட நினைவுகளை மறைக்க வச்சுட்டாரு அப்படின்னும் போது இது எப்படி நடக்கும் அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியம் கேட்பாங்க. இது உண்மையான உலகம் இல்ல. இது எல்லாமே மாயாஜால உலகம். அதனால எது வேணா நடக்கும். அப்போ இங்க நடக்கிற எல்லா விஷயமும் ஆல்ரெடி பிளான் பண்ண விஷயமா அப்படின்னு சொல்லி எல்லாமே ஷாக்கா கேட்பாங்க. அங்க இருக்கிற லேடியும் அப்போ டேனியல் உன் அப்பா கிட்ட வேலை பாக்குறானா, அவனால் தான் இந்த பிரச்சனை எல்லாமே வா அப்படின்னு கேட்கும்போது இல்ல, அவன் நம்மளுக்கு உதவி பண்ணதான் பாக்குறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க அவரும் இஞ்சி இருக்கக்கூடிய இடத்துல போய் அதெல்லாம் சரி பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோயினும் என்கிட்ட இருக்கிறது இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருக்கிற லெட்டரை காமிப்பாங்க. அது மாதிரி லெட்டர் அங்க இருக்க எல்லார்கிட்டையும் இங்க ஹீரோனோட அப்பா அந்த குட்டி பையனை பேசிட்டு இருக்காரு. மனுஷங்களால மூளையில இருக்கிற எல்லா விஷயத்தையும் மறக்கடிக்க முடியாது. சில விஷயங்கள் அவங்க மூளையில இருக்கும். உனக்கு எல்லா விஷயம் நான் தெளிவா சொல்றேன்னு சொல்லிட்டு அவர்கிட்டயும் ஒரு டிவைஸ் எடுத்து அதை ஆன் பண்றாரு. ஹீரோனோட கனவுக்குள்ள போறாரு. பயப்படாத, உனக்கு எல்லா விஷயமும் தெளிவா சொல்றேன் அப்படின்ட்டு கூட்டிட்டு போறாரு. இங்க ஹீரோனியும் அந்த கப்பல் கூட எல்லாருமே போயிட்டே இருக்கும்போது அந்தந்த லேடியும் உனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுங்களா, ஏன் மறைக்கிறேன்னு போது இங்க பாருங்க, எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியல. என்கிட்ட இருந்து என் சாவி மட்டும்தான். என் அப்பாவா நடந்த எல்லா விஷயத்துக்கும் காரணம் அவர் தான். என் நினைவுகள் எல்லாத்தையும் மறக்க வச்சுட்டாரு அப்படின்னும் போது அங்க இருக்கவங்க ஃபீல் பண்ணா. எங்க கூட இருந்தாங்க எல்லாம் இறந்துட்டாங்க. உன் பேச்சு கேட்டு எங்க வர முடியாது, நாங்க எங்க வழியை பார்த்துக்கணும்னு சொல்லி
ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்களோட வழியை பார்த்து நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. கேப்டனும் ஹீரோயினும் ஒரு ரூமுக்குள்ள வருவாங்க. அந்த போட்டோ பார்த்துட்டு கேப்டனும் உனக்கு கல்யாணம் ஆன விஷயம் ஒன்னும் ஞாபகம் இல்லைன்னும் போது ஹீரோயினும் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, ஒருவேளை அவன் போய் கூட சொல்லியிருக்கலாமே அப்படின்னும் போது ஹீரோனும் அந்த குடிப்பா என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னான், இதெல்லாம் பண்றது கிரியேட்டர் யாரா இருப்பாங்க அப்படின்னும் போது கேப்டனும் ஒருவேளை அது அப்பா இருக்கும், அவர் தானே இதெல்லாம் கிரியேட் பண்ணாரு, அப்பனா இதுக்கு ஏதாவது ஒரு பேட்டர்ன் இருக்குமே, எங்க இருக்குமா அது அப்படின்னு சொல்லி தேடிட்டே இருப்பாங்க. மூலையில இருக்கக்கூடிய ஞாபகங்கள் வெவ்வேறு இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும். அது எங்க இருக்குன்னு நம்ம கரெக்டா கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அது இருக்கும். அதாவது நம்ம ஒரு வாசனைய நுகரும் போதுதான் இன்னொன்னு ஒரு வாசனை இது ஆல்ரெடி நம்ம ஸ்மெல் பண்ணிருக்கோன்றது தோணும். அப்படிப்பட்டதான் நம்ம போல இதுக்கு எங்கேயோ ஒரு செயின் இருக்கும், கனெக்டிவிட்டி இருக்கும், அதை கண்டுபிடிக்கணும் போது அங்க இருந்து ஒரு கதவு உடைப்பாங்க. அதுக்குள்ள ஏதோ ஒரு பாதை இருக்கும். அது வழியா ஈரனியும் கேப்டனும் நடந்து போயிட்டு இருப்பாங்க. இங்க டேனியலும் இன்ஜின்ல இருக்கக்கூடிய பொருள்லாம் ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாரு. பண்ணும்போது டக்குன்னு கப்பலுக்குள்ள இருக்கிற எல்லாருமும் ரெட் கலர்ல ஆயிரும். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய அந்த கருப்பான ஒரு விஷயம் வளர்ந்துகிட்டே வரும். அதை பார்த்து எல்லாம் வெவ்வேறு இடமா பிரிஞ்சு ஓடிட்டே இருப்பாங்க. அப்படி ஓடிட்டே இருக்கும்போது இவனும் இங்க ரிப்பேர் பண்ணிட்டே இருப்பான். அப்படி எல்லாருமே ஒரு பக்கம் பிரிஞ்சு ஓடும் போது அவங்க ஒரு வழியா, அதாவது வேற ஒருத்தவங்களோட கனவு வாழ்க்கைக்குள்ள புகுந்துருவாங்க. அப்படி எல்லாம் போயிட்டே இருக்கும்போது அந்த ஜப்பான் பொண்ணு வேற ஒரு இடத்துக்கு போயிருவா. அதாவது ஓலிவோட கனவுல அங்க எல்லாமே ரத்தமா இருக்கும். அவ பாத்துட்டே போகும்போது அங்க ஆலிவ் எழுந்துப்பான். உடம்பு ஃபுல்லா ஏதோ கருப்பான ஒரு லிக்விட் இருக்கும். அவன் ஒரு வழியை காமிப்பா, அந்த வழியா அவன் நடந்துப்பான். அதுமே வேற ஒருத்தவங்களோட வாழ்க்கையில ஒருத்தவங்க நடந்து போயிட்டே வேற வழியா தப்பிச்சு வெளியே வந்துருவாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே டேனியல் தான் காணும். அவதான் இவங்க எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டு இருக்கான். இங்க அந்த குட்டி பையனை அவங்க அம்மா கட்டி போட்டு எடுத்து கூட்டிட்டு போறாரு. அவனோட கழுத்துல வெள்ளை தலையில ஒரு இன்ஜெக்ஷனை குத்தும் போது அவனோட கனவுல அவங்க அப்பா ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து வந்து இவனுக்கு குத்துற மாதிரி தெரியுது. டக்குன்னு கண்ணை திறந்து பாக்குறான். இப்போ அந்த தாத்தா ஒரு உண்மையை சொல்றாரு, இதெல்லாம் பண்ணது யார் தெரியுமா, உன்னோட அம்மா தான் இந்த ஸ்டிமுலேஷனா கிரியேட் பண்ணாங்க, அது உனக்காக தான். இப்போ அவங்க அப்பா வேணா பண்ணாதான் அவனை விட்டுரு அப்படின்றாங்க. அவங்க அம்மா ஊசியத்தை வந்து குத்துறான். அவன் நோன்றான். டக்குன்னு கண்ணை திறந்து பாக்குறான். அதாவது ஒயிட் கலர் இன்ஜெக்ஷன் ஒருத்தவங்களோட மறந்து போன ஞாபகத்தை வர வைக்கிறது, பிளாக் இருக்கிற எல்லா விஷயத்தையும் மறக்கடிக்கிறது. அதனால எப்பவுமே அவங்க தாத்தா அவங்க அம்மாவுக்கு பிளாக் தான் கொடுப்பாரு. அதனால அவங்க எல்லா விஷயத்தையும் மறந்து போயிருவாங்க. இவங்க எல்லா விஷயம் புரியுறதுக்காக அவர் ஒயிட் கலர் இன்ஜெக்ஷனா கொடுத்திருக்காரு. அந்த தாத்தாவும் உங்க பேர் எனக்கு உங்க அம்மா பத்தினா இன்னொரு ஒரு உண்மையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. இங்க அவங்க அம்மாவும் வேற வழியா நடந்து போய்கிட்டே இருக்கு. நான் ஒரு தியரி படிக்கும் போது அந்த தியரி உங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த வயசே அதை திரும்பவும் படிக்க ஆரம்பிச்சா அதுல நிறைய கேள்வியும் கேட்க ஆரம்பிச்சா. நம்ம வாழ்ற வாழ்க்கை உண்மை கிடையாதுல்ல, இதை விடவும் ரியலான ஒரு வேர்ல்டு இருக்கும்ல, அது எங்க இருக்கு, அது எப்படி இருக்கும் அப்படின்னு அவ கேட்டா. நான் கேட்டா கடவுள் எங்க இருக்காங்களோ அதுதான் உண்மையான உலகம், நம்ம எல்லாம் அவர் விளையாடக்கூடிய ஒரு பொம்மை வீடு அப்படியா அப்படின்னு யோசிச்சுட்டா இன்னொன்னு ஒரு பதிலும் சொன்னான். கடவுள் தான் உண்மையான இடத்துல இருக்காருன்னா அப்ப அந்த கடவுளை உருவாக்குன ஒருத்தர் இருப்பார்ல, அவர் தானே அப்ப உண்மையானவர், அப்ப கடவுளும் பொம்மை வீடு தானே அப்படின்ற கேள்வியா அவளுக்குள்ளேயே அதிகமா கேட்க ஆரம்பிச்சா. அதுக்கு ஒரு எண்டே இல்லை. இப்ப நம்ம இருக்கிறது கூட ஒரு டாலர்ஸ் தான் உன் அம்மா கிரியேட் பண்ணது, உனக்காக உன்னோட அப்பா அம்மா இதை உருவாக்குனாங்க, இதுக்கு ஒரு எண்டு வேணும்னா கீ இருக்கணும், அப்பதான் இது முடியும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அவனும் அது கேட்டுக்கிட்டு இருக்கான். இங்க அவங்க அப்பா சிஸ்டம்ல வேலை பார்த்துட்டே இருந்து எது ஒன்னா ஆன் பண்ணிடுவாரு. இரனோட அப்பாவும் அங்க இருக்கிற கேமரால பாப்பாரு. இவன் கீ இல்லாம இந்த ஸ்டிமுலேஷனா மூடுறதுக்காக பாக்குறான். எல்லாரையும் எழுப்ப நினைக்கிறான். இப்படி பண்ணக்கூடாது, சீக்கிரமா அந்த பொண்ணை பிடிங்க, எனக்கு அந்த கீ வேணும் அப்படின்றத அவங்க அப்பா சொல்றாரு. ஹீரோயினும் கேப்டனும் அவங்க ஆரம்பிச்ச அந்த இடத்துக்கே போயிருவாங்க. அப்ப கேப்டனுக்கு ஒரு மேல டிப்ரெஷன் ஆயிரும். இல்ல நான் கனவு உலகத்துல இருக்கேன், நடக்குதெல்லாம் கைத்தனமா இருக்கணும் போது ஹீரோயினும் இது கனவு இல்லை, நம்ம ஒரு பொய்யான உலகத்துல இருக்கும், இதை விட்டு நம்ம வெளியே வரணும், நம்ம ஒரு ட்ராப்ல மாட்டிக்கிட்டோம் அப்படின்வாங்க. அந்த இடத்துக்கு அந்த தாடி வச்சா வந்துருவான். நீ இப்ப என் கூட வர, எனக்கு அந்த கீ வேணும் போது அவ வரமாட்டேன் அப்படின்வா. அவர்கிட்ட டிவைஸ் வச்சு கேப்டனை மயக்கடிக்க வச்சுட்டு ஹீரோயினா கூட்டிட்டு வந்துடுவான். ஹீரோயினும் அந்த இடத்துக்கு போற அவங்க அப்பா இருப்பாரு. ஹீரோயினும் அந்த பையனை பார்த்து என்ன ஆச்சு அப்படின்னும் போது, நீ அங்கிட்ட பேச தேவையில்ல, அவனுக்கு எல்லா உண்மையும் உன்னை பத்தி தெரிஞ்சிச்சு அப்படின்னும் போது, என்னை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது, தயவு செஞ்சு நீ வாய் திறந்து சொல்லுங்க அப்படின்னும் போது, நீ எல்லாம் ஒரு அப்பா பெத்த பொண்ணு இப்படி டார்ச்சர் பண்றியே, எங்க என் தம்பி என்ன பண்ணீங்க அவனை அப்படின்னும் போது, திருமணம் தப்பான கேட்டுதான் கேட்கிற, சிரிவா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் டிவைஸ் வச்சு ஒன்று ஆன் பண்ணுவாரு. ஹீரோனே ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. நீ உன் வழியில இருந்து தலைக்கு போகணும்னு நினைச்சு அந்த வழிய அதிகமாக்கிட்டா இருக்க அப்படின்னும் போது அவளும் வாய மூடுக, இதெல்லாம் நீங்க கிரியேட் பண்ண கேம் தான், நீதான் இந்த எல்லா விஷயத்தையும் உருவாக்குன, நாங்க இப்ப இங்கிருந்து தப்பிக்க போறோம், ஆனால் நீ திரும்ப எல்லா விஷயத்த மறக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஜெக்ஷனை திரும்ப அவங்களோட கழுத்துல குத்துறாங்க. இப்ப அந்த இடமே அப்படியே ரெட் கலர்ல மாறுது. அவங்க அப்பவும் இந்த கேமை முடிக்கணும்னு சொல்லி அந்த கீயா உள்ள வச்சு ஆன் பண்ணுவார். ஆனா அது இன்னும் முடியல. இப்போ கப்பல் இருந்தவங்க எல்லாருமே நிக்கிற இடம் ஃபுல்லா ரெட் கலர்ல ஆகுது. அங்க இந்த ஸ்டிமுலேஷன் கரப்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஹீரோயின் கண்ணை திறந்து பாக்குறாங்க. அவங்க வேற ஒரு இடத்துல படுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அங்க இருக்கிற ஒரு இடத்துக்கு போறாங்க. இறங்கி கீழே நடந்து போறாங்க. அங்க ஹீரோ இருக்காரு. நான்
முடிஞ்ச அளவுக்கு இதை ரீப்ரோக்ராம் பண்ணிட்டேன். இது நம்ம உருவாக்குன இடங்களா அப்படின்ட்டாங்க. ஹீரோயினும் ஏன் எனக்கு இது ஞாபகம் இல்லை அப்படின்னு நீ அதெல்லாம் மறந்துட்ட. இப்ப அது நமக்கு முக்கியம் இல்ல. இங்க பாரு நான் எல்லா விஷயத்தையும் மாத்திட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் தான் இது இருக்கும். அதுக்குள்ள நீ இப்ப கண்ணை திறந்துக்கணும். இங்க இருந்து போகணும். நம்ம உருவாக்குன இப்ப எல்லா பொருளையும் உன் தம்பி தான் பாத்துக்கிட்டு இருக்கான். முடிஞ்ச அளவுக்கு நான் அவனை ஏமாத்தி இதெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கேன். அவன் எப்ப வேணா இதை பார்ப்பான். அதுக்குள்ளே நீ எழுந்துக்கணும். அவனை இதெல்லாம் நிறுத்த வைக்கணும். இல்லைன்னா நம்ம எல்லாத்தையும் இழந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பையனோட பொம்மை ஒரு இருக்கும். அது பார்க்க பிரமிடுமே இருக்கும். அதுல அவளோட ரிங்க வைக்க சொல்லுவாரு. அவளும் அவளோட ரிங்க வைப்பா. நான் எப்பவுமே அவன் கூட இருப்பேன் அப்படின்ற வார்த்தையை அவர் சொல்லுவாரு. இப்போ ஹீரோனி கண்ணை திறந்து பார்த்தா இப்ப அவ ஒரு இடத்துல இருப்பா. அங்க அந்த கப்பல் இருந்தவங்களும் அங்கதான் இருப்பாங்க. அவளும் எழுந்து பாப்பா. இப்ப அவ இருக்கக்கூடியது ஒரு ஸ்பேஸ்ல. ஹீரோனும் இறங்கி வரா. அங்க இருக்கிற எல்லா விஷயத்தையும் பாக்குறா. இப்போ அவ ஒரு ஸ்பேஸ் கூட இருக்குன்ற விஷயம் அவளுக்கு தெரிய வருது. இவ இருக்கக்கூடிய அந்த இடம் மாதிரி அங்க நிறைய சாம்பல் இருக்கும். அப்போ நம்ம மட்டும் தான் அந்த கண்ணுல வந்து இழந்துட்டோமோ அப்படின்னு பார்த்தா அங்க ஆல்ரெடி 2 பேரு காணாம போயிருப்பாங்க. சோ நம்மளுக்கு முன்னாடி இங்க 2 பேரு போயிட்டாங்க போல அப்படின்னு அவ யோசிப்பா. அங்க ஒரு டிஸ்பிளே இருக்கும். அதுக்குள்ள அந்த புக்குல அதாவது ஷிப்புக்குள்ள இருக்கும்போது ஒரு புக்ல ஒரு வேர்டு இருந்ததுல அது அங்க இருக்கும். அதை அவ எடுத்து பார்த்தோன்னே அதுல என்ன அதுல ப்ராஜெக்ட் ப்ரொமீடியா அப்படின்னு இருக்கும். அதுல எத்தனை பேசஞ்சர் இருந்தாங்க, அது எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு டேட்டை காமிக்கும். October 19, 2099. இதை பார்த்தா ஹீரோனி செம ஷாக் ஆயிருவா. ஆனா இதை விடவும் ஒரு ஷாக் என்னன்னா அதுல ஒரு மெசேஜ் வரும். அதாவது அவங்க தம்பி கிட்ட இருந்து ஹாய் சிஸ்டர் வெல்கம் டு ரியல் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும். இதை பார்த்து ஹீரோனி அப்படியே கேமராவை பார்ப்பா. இங்க இருந்து இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ டக்குனு ஒரு எண்டை மட்டும் நம்ம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது ஹீரோயினோட பையன் ஏதோ ஒரு டிசீஸ்னால இறந்து போயிடுவான். ஸோ அவனுக்காக ஒரு ஆர்டிஃபிஷியல் உலகம் அதாவது ஸ்டிமுலேஷன் சொல்லி ஒன்று உருவாக்கியிருப்பாங்க. அதுல ஹீரோயின் அவங்க வீட்டுக்காரரு அந்த பையன் அவனுக்கே தெரியாது அவன் வந்து உண்மை கிடையாதுன்னு. அவனுக்கு எப்பெல்லாம் உண்மைன்ற விஷயம் தெரியுதோ அவனுக்கு கூட்டிட்டு போய் இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க. அதனால அவன் பழைய விஷயத்த மறந்துட்டு திரும்ப அவங்க அப்பா அம்மா கூட சந்தோஷமா வாழ்ந்து விடும். இப்படி இருக்கும் போது இந்த உலகம் இருக்கிற விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிய வந்தது. இதை வச்சு அவரு இந்த ஹியூமன் பிரைனை வச்சு ரிசர்ச் பண்ணான்னு சொல்லி அவரு அதுக்குள்ளேயே ஒரு ஸ்டிமுலேஷன் அது ஒண்ணு உருவாக்குனாரு. அதுக்குள்ள தெரியாம அவரே மாட்டிக்கிட்டாரு. எப்படி அதுல மாட்டிக்கிட்டாருன்னா இது எல்லாமே ஆப்ரேட் பண்றது ஹீரோயின் தான். ஆனா அவளே எல்லா விஷயம் மறக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மொத்தமா மறந்துடுவா. அவளுக்கு இந்த ஸ்டிமுலேஷனை விட்டு வெளியே போவதற்கான வழி யாருக்குமே தெரியாது. அப்பனா அந்த ஒயிட் கலர் இன்ஜெக்ஷன் போட்டு அவளுக்கு ஞாபகம் வர வச்சிருக்கலாமேன்னு நம்ம கெஸ் பண்ணிருப்போம். ஆனா அதுல ஒரு பிரச்சனை. சப்போஸ் அவங்க அப்பா அவளுக்கு ஒயிட் கலர் இன்ஜெக்ஷன் போட்டானா அவளுக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வந்துடும். அப்போ அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டா, அந்த சாவியும் கொடுக்க மாட்டா. அதனால அவளுக்கே தெரியாம அவ கிட்ட இருக்கிற அந்த சாவியை அவங்க அப்பா கண்டுபிடிக்கணும் தான் அவளுக்கு இந்த கப்பல்ல போகக்கூடிய இந்த ஸ்டிமுலேஷனை உருவாக்குனாங்க. ஆனா அவ ஒவ்வொரு வாட்டியும் தோத்துக்கிட்டே இருந்தா. அங்க இருக்கிற மக்களும் இறந்துகிட்டே இருந்தாங்க. அதனால அந்த கேம் முடியாம அது அவங்க அந்த டிராப்குள்ளேயே மாட்டிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இந்த விஷயம் தெரிஞ்ச டானிலும் இதை எட்டியதை முடிக்கணும்னு சொல்லிதான் ரீப்ரோக்ராம்லாம் பண்ணி இந்த கேமும் ஓரளவு முடிச்சு வச்சிருப்பாரு. அவங்கள திரும்பவும் அந்த ரியாலிட்டிக்கே அமைச்சிருப்பாரு. ஆனா கடைசியில டானி இன்னொரு உண்மையா சொல்லியிருப்பாரு. அதாவது இவங்க அப்பா கிட்ட இருந்து ஹீரோனியை தப்பிக்க வைக்கிறதுக்காக தான் ரீப்ரோக்ராம் பண்ணிட்டு ஹீரோனிய அந்த இடத்த விட்டு வெளியே வர வச்சுப்பாரு ஞாபகத்தோட. ஆனா இப்ப நடக்கிற எல்லா ஸ்டிமுலேஷனுக்கும் காரணம் அவங்க அப்பா கிடையாது, ஹீரோனியும் கிடையாது. இது எல்லாத்தையும் மொத்தமா கட்டுப்படுத்துறது ஹீரோனியோட தம்பி தான். அதனாலதான் அவங்க கணவரும் லாஸ்ட்ல நீ உன் தம்பிய இந்த விஷயத்த எல்லாத்தையும் நிறுத்தவை அப்படின்றத அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ சீசன் 2ல எனக்கு தெரிஞ்சு அவங்க தம்பி தான் மெயினான வில்லனா இருக்கலாம். மற்றவங்க எல்லாரும் பாஸ்ட் இன்னும் காமிக்கல. அதனால அதையும் சீசன் 2ல காமிப்பாங்க. இன்னும் சீசன் 2 சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம சொல்லுங்க. பிடிச்சிருந்தா மற்ற சீரீஸும் நான் இது மாதிரி ட்ரை பண்ண பாக்குறேன். நல்ல வீடியோல உங்க சந்திக்க வரேன். Until then, bye bye.